மகிமைப்படுவதாக. இந்த மாலை 3ஆம் ஆராதனைக்கு வந்த உங்கள் யாவரையும் இரட்சகர் இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த மாலை நேரத்தில் தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் நம்மை இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருடைய கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதமாக நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிறார், பாதுகாத்து வருகிறார். தொடர்ந்து நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த நாட்களிலே வேலை நாட்கள் மத்தியிலும் கர்த்தரை தேடுகிறவர்கள் அவங்க உண்மையாகவே கர்த்தரை தேடுகிறவர்கள். அல்லேலூயா. வாஞ்சியோடு தேவ சமூகத்துக்கு வருகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நல்ல கிருபைகளை தருவாராக. மாம்சம் பலவீனம் உள்ளது, வேலை செய்வதனால சரீரம் ஒரு களைப்பை கொடுக்கலாம். நல்ல ஆவி உற்சாகம் உள்ளது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் ஆவி எப்படிப்பட்டது? உற்சாகம் உள்ளது. உங்கள் ஆவியினாலே தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். மாம்சத்தினால நம்ம பிரசங்கம் கேட்கக்கூடாது. தேவனுடைய ஆவியானவர் தான் அவர் நமக்கு பிரசங்க வார்த்தைகளை விலக்கி கொடுக்கணும். அப்போ ஆவியினாலே நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை புரியும் பொழுது நமக்குள் நம்முடைய ஆவியிலே விசுவாசம் கூடும், தேவனுடைய கிருபைகள் பெருகும், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் பெருகும். இந்த நாளிலும் தொடர்ந்து நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். கடந்த வாரம் தியானித்ததனுடைய தொடர்ச்சியாகவே ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். பிரியமான தேவ ஜனமே, ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதுதான் நம்முடைய செய்தி. அந்த நாட்களிலே இயேசுவை விசுவாசி நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை மையமாக வைத்து நம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு அவர்கள், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ரட்சிப்பு என்கிற வார்த்தை நம்ம ஆழமாக பதிந்திருக்க வேண்டிய வார்த்தை. இந்த ரட்சிப்பு தான் நமக்கு அஸ்திபாரம். இந்த ரட்சிப்பை விட்டுவிட்டு நம்ம மற்ற எந்த காரியங்களை செய்தாலும் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதில் பிரயோஜனம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ரட்சிப்பு இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பிலிப்பியரில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்தில் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் என்ன செய்யுங்க? பிரயாசப்படுங்கள் என்று பிலிப்பியர் 2:12 சபைக்கு ஆண்டவர் நிருபத்தில் எழுதுகிறார். சபைக்கு அவர் சொல்லுகிறார். அப்ப நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற, அப்ப ரட்சிப்பு நிறைவேறுகிறது என்றால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அது நிறைவேறவில்லை. ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க, ஒரு வீடு அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது, அந்த வீடு கட்ட நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆனா அந்த வீடு முழுவதும் கட்டி முடிக்கப்பட்டு பூச்சுமானம் முடிந்து நல்ல பெயிண்டிங் அடித்து டோர்லாம் போட்டு எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் எல்லா வேலைகளையும் பார்த்து அந்த வீட்டுக்குள்ள போய் நம்ம குடியேறுகிறோம். அப்போ நிறைவடைந்தால் தான் அந்த வீட்டுக்குள்ள போய் நம்ம என்ன செய்ய முடியும்? குடியேற முடியும். ஒரு கரண்ட் மின்சார வசதி இல்லை, தண்ணீர் கிடையாது, ஒரு பாத்ரூம் கிடையாது, மேலே ஓப்பனாக இருக்கிறது, அந்த வீட்டுக்குள் நம்ம வாழ முடியாது. எனவே வீடு கட்டிக்கொண்டு இருந்தாலும் வீடு நிறைவடைய வேண்டும். இதே போல நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பு என்பது ஒரு வீட்டை போல. அப்ப அந்த ரட்சிப்பு நமக்கு ரட்சிப்பு பூரணமடைய வேண்டும், அது நிறைவடைய வேண்டும். ஒரு வீட்டை கட்டுவது போல அது நிறைவடைய வேண்டும். ஆமேன். இயேசு வருகை வரை நம்முடைய மரணம் வரைக்கும் நாம் அதை செய்து கொண்டே இருப்போம். அந்த ரட்சிப்பு நிறைவேறும் பொழுது, பூரணமாக நிறைவேறும் பொழுது பரலோகம் என்கிற அந்த வீட்டுக்குள்ள நம்ம போய் ஒரு நிறைவான இடத்துல வாழ போகிறோம். ஆமேன் சொல்லுங்க. இத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? அல்லேலூயா. எனவே ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று அதுல ஒரு மன நிறைவு அதுல வந்துடக்கூடாது. ஆத்மால அந்த ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன் என்று நாம் அந்த மனநிறைவு வரக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் இன்னும் அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவேன். ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் எப்பொழுதும் என்ன சொல்ல வேண்டுமா? நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்படுவேன், அப்படிதான் சொல்லணுமா? அவன் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை மையமாக வைத்துதான் அவனுடைய ரட்சிப்பு இருக்கிறது. ரட்சிப்பு என்பது நம்முடைய கடந்த கால அனுபவம் மட்டுமல்ல, நிகழ்கால அனுபவம் மட்டுமல்ல, அது எதிர்கால அனுபவத்தையும் சேர்ந்து இருக்கிறது. எனவே நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும்? ஒவ்வொருவரும்
பிரயாசம். கர்த்தர் திருச்சபை வைத்திருக்கிற நோக்கம் அதுக்குதான். ஏன் ஆண்டவர் திருச்சபையில் நம்ம கூடியவரை செய்திருக்கிறார்? நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு. எனதான் எபேசியர் 4:12 வாசிக்கும் பொழுது அங்கே நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வரைக்கும், அந்த பூரண புருஷன் நிறைவான அந்த நிறைவடைவதற்கு, அந்த நிறைவான வளர்ச்சி, அதுதான் ரட்சிப்பு பூரணம். அந்த நிறைவான வளர்ச்சி ரட்சிப்புனுடைய அந்த ஃபுல்ஃபில், அது நிறைவடைகிறது. அதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? 12வது வசனத்துல அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமானது சபையானது பக்தி விருத்தி அடைய. இப்ப கிறிஸ்துவின் சரீரமாக சபை ஆண்டவர் ஏன் வச்சிருக்கிறாரு? ஒவ்வொருவருடைய ரட்சிப்பு அது பூரணமடைய வேண்டும். அல்லேலூயா. ஒரு திருச்சபை ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்துகிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் என்று நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தில் வாசிக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். எனவே ஒவ்வொரு திருச்சபையும் தன்னுடைய விசுவாசிகள், தன்னுடைய ஆத்துமாக்கள், சபைக்கு வருகிற ஒவ்வொருவரை குறித்து ஒவ்வொரு திருச்சபைக்கு இருக்கின்ற பொறுப்பு என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுடைய ரட்சிப்பு அது நிறைவடைய வேணும், நிறைவா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இப்படி ஆத்துமாக்கள் மேல் கரிசனை இல்லாத திருச்சபைகள் அது திருச்சபை அல்ல, அது திருச்சபைகள் அல்ல. திருச்சபை என்று பெயர் பெற்று இருக்கலாம், அவைகள் திருச்சபை அல்ல. திருச்சபை ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம். ஊழியக்காரர்களை குறித்து, எங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? எபிரேயர்ல வாசிக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கின்ற பொழுது, உங்கள் ஆத்துமாக்களை குறித்து உத்தரவாதம் உடையவர்கள். எதுக்கு உத்தரவாதம்? நல்ல கவனிங்க, எதுக்கு உத்தரவாதம்? உங்களுடைய ஆத்துமாக்களை குறித்து, உங்களுடைய ஆத்துமாக்களை குறித்து உத்தரவாதம் உடையவர்கள், பொறுப்புடையவர்கள், விசுவாசிகளுடைய சிலர் சொல்லலாம். சில விசுவாசிகள், ஐயா பாஸ்டர் நாங்க சாப்பிட்டோன்னு விசாரிச்சாரா, எங்களுக்கு வீடு இருக்குன்னு விசாரிச்சாரா, நாங்க சட்டை போட்டு இருக்கிறோன்னு விசாரிச்சாரா, எங்க வீட்டுல கல்யாணம் முடிஞ்சுட்டான்னு விசாரிச்சாரா? இதெல்லாம் உலக காரியம். அதுக்கு உத்தரவாதம் நாங்க கிடையாது. அது அதுக்கு உத்தரவாதம் சொல்லப்படவில்லை. எதுக்கு உத்தரவாதிகள்? உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு. நல்ல கவனிங்க, உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு தான் சபை உத்தரவாதம். உங்கள் ஆத்துமாக்களுக்கு பொறுப்பு. இதை எக்ஸ்ட்ரா செய்கிறோம். இதை என்ன செய்கிறோம்? இதை அதிகப்படியாக விசாரிக்கிறது. சாப்பிட்டீங்களா? உங்கள் வீடு கட்டுறதுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். உங்களுக்கு நிலம் கிடைக்க ஜெபம் பண்ணுகிறோம். உங்களுக்கு திருமணம் நடக்க ஜெபம் பண்ணுகிறோம். திருமணம் ஆகாதவர்களுக்கு சோதர வார்த்தை கேட்டவுடனே திருமணம் ஆனவர்கள் ஒரு மாதிரி பார்க்காதீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க ஜெபம் பண்ணுகிறோம். என்ன செய்யறோம்? ஒவ்வொரு காரியத்துக்காக. ஒருத்தர் சொல்றார், பைக் வாங்கப்பா, ஒரு பைக் வாங்க ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஒரு பைக் வாங்கணும், பைக் வாங்க ஜெபம் பண்ணுகிறோம். உலகத்தின் காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆனால் எதற்கு உத்தரவாதம் சொல்லுங்க? உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் திருச்சபை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் உள்ளவர்களானபடியால், உங்கள் ஆத்துமாக்களுக்கு பொறுப்பானவர்களபடியால ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஊழியக்காரருக்கு நீங்க என்ன செய்யணும்? நீங்க அடங்கி வாழ வேண்டும். நீங்கள் அந்த ஊழியக்காரருக்கு அடங்கணும். ஏன்னா அந்த ஊழியக்காரர் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஆத்துமாக்களை குறித்து, உங்கள் ஆத்துமாவை குறித்து தான் எங்களுக்கு கரிசனை. ஸ்தோத்திரம். என்ன பண்ணப்பட்டிருக்கு? எபிரேயர் 13:17, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக. உங்கள் ஆத்துமாக்களுக்கு தான் உத்தரவாதம். ஆண்டவர் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப கவனிக்கணும், நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். ரட்சிப்பு நம்ம நிறைவேறணும். அப்ப ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில இரண்டாவது காரியம், ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இரண்டாவது தலைப்பு, போன தலைப்பு பார்த்தோம், திருப்தி. ஆத்துமா திருப்தி அடைந்திருக்கும். நம்முடைய ஆத்துமா என்ன செய்யுமா? திருப்தி அடைந்திருக்கும். திருப்தியான வாழ்க்கை. ரட்சிக்கப்பட்டவங்க உண்மையில சந்தோஷமா இருப்பாங்க. என்ன சாப்பிட்டாலும் சந்தோஷமா இருப்பாங்க. எந்த வீட்டில் வசித்தாலும் சந்தோஷமா இருப்பாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரே மாதிரியான ஒரு சந்தோஷம், ஏற்ற தாழ்வு கிடையாது. 30 ஆண்டுகளுக்கு மேலா ரட்சிக்கப்பட்டு அனுபவம் இருக்கிறது. அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த சந்தோஷம், அது அந்த ஆத்மாவில் இருக்கிற சந்தோஷம். இந்த உலகத்தில் சில கஷ்டங்கள், கவலைகள், பிரச்சனைகள் அதெல்லாம் எதிர்கொள்ளும். ஆனால் அதை மேற்கொண்டு அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அந்த ஆத்மாவில் எப்பொழுதும் சந்தோஷம். சாதாரண வீட்டில் இருக்கும் பொழுது, வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி,
என்ன சாப்பிட்டாலும் சரி, எப்பொழுதும் என்ன இருக்கிறது? சந்தோஷம்தான். இல்லையா? எப்பொழுதும் வாழ்க்கையில அதை ரட்சிப்பின் சந்தோஷம். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு இருக்கணும். நீங்க பிரசங்கம் கேட்கறதே ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு பிரசங்கம் கேட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆண்டவருக்கும் சந்தோஷமா இருக்கும், எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆமென். என்ன சந்தோஷத்தோடு கூட? ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு கூட நீங்க ஆலயத்தில் இருக்கணும். பாருங்க, எல்லாரும் ஆராதிக்கிறாங்க. எல்லாரும் ஆராதிக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஆடு கொண்டு வராங்க, மாடு கொண்டு வராங்க, கோழி கொண்டு வராங்க, பணம் கொண்டு வராங்க, தங்கம் கொண்டு வராங்க, வெள்ளி கொண்டு வராங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு கொண்டு வராங்க. ஏன் ஆபிரகாம் தன் மகனையே ஆராதனை செய்ய பலி கொடுக்க கொண்டு போறான். ஆனால் ஒரு தேவ மனிதன் சொல்கிறான், அவன் என்ன சொல்றானா? கர்த்தர் எனக்கு செய்த நன்மைக்காய் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை அவன் எதை கொண்டு அவன் ஆராதிக்கிறானா? ரட்சிப்பின் பாத்திரத்தை கொண்டு போறான் ஆலயத்துக்கு. இல்லையா? பாருங்க, ஆண்டவர் ஒரு கோடி பணத்தை கொண்டுட்டு வர்றவங்க, ஆடு கொண்டு வர்றவங்க, மாடு கொண்டு வர்றவங்க, என்னத்தை கொண்டு வந்தாலும் அது எல்லாவற்றை விட நீங்க ரட்சிப்பின் பாத்திரத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறதெல்லாம் ஆண்டவர் பிரியப்படுகிறார். நாம ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை, அப்போ ஆராதனை நேரத்தில் நீங்க என்ன பாத்திரமா மாறணும்? கேரக்டர். பாத்திரம் என்பது உன்னை பாத்திரம்னா நீங்க சில்வரு, வெள்ளி, தங்கம், பாத்திரம், பித்தளை பாத்திரம் அப்படி நினைச்சிடாதீங்க. இங்க பாத்திரம் என்பது கேரக்டர். அப்போ நீங்க ஆராதனை இடத்துல நீங்க என்ன கேரக்டரோட நிக்கணும்? என்ன பாத்திரம்? நாடகத்திலேயோ நடிக்கிறதுல ஒவ்வொருத்தரும் ஒரு பாத்திரம், அது கேரக்டர், அது பாத்திரம்னு சொல்லுவாங்க அந்த நடிக்கிறத. அப்போ தேவ சமூகத்துல நம்ம எல்லாரும் என்ன பாத்திரமா இருக்கிறோம்? ரட்சிப்பின் பாத்திரமா இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ரட்சிப்பின் பாத்திரம். ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோட நம்ம தேவனை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். ஆராதிக்கணும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட, ஆண்டவர் ரட்சித்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு கூட, அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தோடு கூட, இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த நிச்சயத்தோடு கூட, சந்தோஷத்தோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிறோம். பாத்தீங்களா? அந்த ஆராதனையை தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த ஆராதனையில் தான் அவர் என்ன செய்றார்? பிரியப்படுகிறார், சந்தோஷப்படுகிறார். இப்ப நீங்க அப்படிப்பட்ட ஆராதனை செய்யணும். உங்க ரட்சிப்பை நீங்க மறந்துடாதீங்க. அப்ப ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படணும். இன்றைக்கு நம்ம ஒரு ரட்சிக்கப்படனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் மாற்றம். ஒரு ரட்சிக்கப்படனுடைய வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். உலகத்துல சொல்வார்கள், மாற்றம் ஒன்றுதான் என்னதான் மாறாதது. மாற்றம் ஒன்றுதான் மாறாததுதான், மற்றபடி எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. உலகத்துல நம்ம எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய உணவு பழக்க வழக்கம் மாறிட்டு, முன்னாட்கள் நம்முடைய உணவு பழக்க வழக்கத்துக்கும் இப்போ உள்ள உணவு பழக்க வழக்கத்துக்கும் மாற்றங்கள் வந்துட்டு, ட்ரெஸ், நமக்கு நிறைய ட்ரெஸ்ல மாற்றங்கள் வருகிறத நம்ம பார்க்கிறோம். நிறைய மாற்றங்கள், வீடு கட்டுற காரியத்துல மாற்றங்கள் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் என்ன வருகிறது? மாற்றங்கள் இருக்கிறது. ஹேர் ஸ்டைல்ல மாற்றங்கள் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். பல விதங்கள்ல நம்ம மாற்றங்களை மாறிட்டே இருக்கிறோம். அந்த உலகத்துல என்ன அப்படின்னா, ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம அறியாமல். மாற்றம் என்பது சில நேரங்கள் நம்ம அறிந்து மாறுகிறோம், சில நேரங்கள் நம்ம அறியாமல் மாறுகிறோம். நம்ம தெரியாது, நம்ம அந்த கால சூழ்நிலைக்கு நம்ம அறியாமல் அதுல ஃபிட் ஆயிருந்தோம், நம்ம மாறிடுறோம். நமக்கே தெரியாது, மாறுவது நமக்கே தெரியாது, நம்ம மாறி விடுகிறோம். காலங்கள் மாறிக்கொண்டே போகிறது. இப்ப மாறுகிற உலகத்தில் நம்ம அதற்கு ஏற்றவாறு, இந்த உலகத்துக்கு ஏற்றவாறு நம்ம மாறிக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய சரீர அமைப்பும் அப்படித்தான் கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறிக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் குளிர் இருக்கும், சில நேரங்களில் அதிகமான வெப்பம் இருக்கும், சில நேரங்களில் மிதமான ஒரு நிலை வரும். நம்ம சரீரம் அதற்கு ஏற்றவாறு என்ன செய்யும்? சேஞ்ச் ஆகும். உலகத்தினுடைய டெம்பரேச்சருக்கு ஏற்றவாறு நம்ம சரீரம் என்ன செய்யும்? அப்படியே மாறிக்கிட்டு இருக்கும். அது நமக்கு தெரியாது, அது தானாகவே என்ன செய்யும்? அது மாறிக்கிட்டே இருக்கும். அது ஆட்டோமேட்டிக் மோடு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம சரீரமும் மாறிக்கிட்டே இருக்கிறது. உலகமே நிறைய காரியங்களை மாறிட்டே இருக்கிறது. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் உலகத்தை பார்க்கும் பொழுது, 10 ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் எப்படி இருந்தது, இப்பொழுது உலகம் எப்படி இருக்கிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நிறைய மாற்றங்கள் வந்துடும். ஒவ்வொருத்தர் அப்படி சொல்லி எழுதுவாங்க. ஒரு 10 ஆண்டுகளுக்கோ 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது இன்றைக்கு கிடையாது. ஸ்தோத்திரம். அதுல ஒண்ணு சொல்லுவாங்க, எஸ்டிடி பூத்து கிடையாது. என்ன கிடையாது? எஸ்டிடி பூத்து. எஸ்டிடி பூத்துல போய்
அங்கே நம்ம பணம் கொடுத்து போன் பேசுவோம். அதெல்லாம் இப்ப கிடையாது. பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது, இப்பொழுது அவைகள் இல்ல. லெட்டர் ஒரு காலத்துல இன்லேண்ட் லெட்டர் சோதரம் எல்லாருக்கும் தெரிஞ்சது இங்கிலாந்து லெட்டர். அது என்ன லெட்டர்? அது இங்கிலாந்து லெட்டர். அது இங்கிலாந்து லெட்டர் கிடையாது, இன்லேண்டு, உள்நாட்டு. போஸ்ட் கார்டு, இப்பவும் கூட போஸ்ட் கார்டு கடைசியாக 25 பைசா என்று நினைக்கிறேன். ஏன்னா நாங்க இந்த ஊழியர் கூட்டத்துக்கு அந்த போஸ்ட் கார்டை போட்டுட்டு இருப்போம். இப்ப அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அந்த கதை. போஸ்ட் கார்டு, இன்லேண்ட் லெட்டர், டெலகிராஃப் தந்தி கொடுக்கிறது இருக்குது. அதெல்லாம் இப்பொழுது இல்ல. நான் கடந்த நாள்ல ஒரு சிலர் சொல்லிட்டு இருந்தேன், இன்னும் 10 வருஷமோ 20 வருஷத்துல பெட்ரோல் பங்கே இருக்காது. என்ன இருக்காது? பெட்ரோல் டீசல் போடுறதே இருக்காது. எல்லாம் எலக்ட்ரிக் சார்ஜ் இடமா மாறிடும். எல்லாம் என்னவா மாறிடும்? எலக்ட்ரிக் சார்ஜ் இடமா மாறிடும். பெட்ரோல் டீசல் மாற்றங்கள் வந்துடும். எல்லாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்துடும். ஸ்கூட்டரோ காரோ எல்லாமே எலக்ட்ரிக்கல்ல வந்துடும். மாற்றங்கள் உலகத்துல மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்தை மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். மக்களும் அதற்கேற்றவாறு மாறிக்கொண்டுதான் இருக்கிறோம். வேற வழி கிடையாது. ஒரு காலத்துல விறகடு போய் தெரிந்தோம், இன்னைக்கு கேஸ். அது 1000 ரூபாய் ஆனா என்ன, 2000 ரூபாய் ஆனா என்ன, ஆனா அது என்னது? அது கேஸ் தான். நம்ம மாறிட்டோம். திரும்ப விறகுக்கு என்ன செய்யறது கிடையாது, போகிறது கிடையாது. ஸ்தோத்திரம். விறகு உபயோகித்தவர்களே, நீங்கள் விறகு அடுப்பு யூஸ் பண்ணுங்கன்னா விறகால உங்களை அடிச்சிருவாங்க. ஸ்தோத்திரம். வீட்டுல சொல்ல முடியாது விறகு அடுப்பு யூஸ் பண்ணுங்கன்னு, நம்ம என்ன செய்ய முடியாது. வீட்டுல நம்ம சொன்னோம்னா நம்ம விறகடி தான் வாங்கணும், வரத அதே விறகால அடி கொடுத்துருவாங்க. மாற்றங்கள் விட்டது. வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட பிறகும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன மாற்றங்கள் மாறி இருக்கிறோம்? வேதாகமத்துல பல காரியங்களை நம்ம பார்க்க போறோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது, நல்லகணி, அவனுக்கு புத்தி. மாற்றம் என்பது முதலாவதாக தலைப்பு கொடுக்கிறேன், சிந்தனையில் மாற்றம். நம்முடைய சிந்தனையில மாற்றம் வரணும். மாற்றம் என்பது எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய சிந்தனையில், நம்முடைய புத்தியில், நம்முடைய ஆத்மாவில், நம்முடைய மனதில், நம்முடைய இருதயத்தில் மாற்றம் வரணும். சிந்தனையில மாற்றம் வரணும். நம்ம புத்தியில, இங்க இளையகுமாரன் அவன் வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவனுக்குள்ள மாற்றம் வந்தது. ஸ்தோத்திரம். அவனுக்குள்ள மாற்றம் வரும் பொழுது அவனுக்கு என்ன வருது? புத்தி தெளிந்தது. அவனுக்கு புத்தி தெளிகிறது. அப்ப அவனுக்கு புத்தி தெளியும் பொழுது அடுத்த வசனம் சொல்லுகிறது, 18வது வசனம், நான் எழுந்து. புத்தி தெளிந்த உடனே மாறிட்டான், எழும்புறான். அது வரைக்கும் எங்க படுத்து கிடக்கிறான்? பன்றிகளோடு படுத்து கிடக்கிறான். அது வரைக்கும் அவன் படுத்து இருக்கிற இடம் பன்றிகள், சாக்கடை, சேறு. பன்றிகள் எங்கே படுத்து இருக்கும்? பன்றிகள் நல்ல இடத்துல படுத்து இருக்காது. பன்றிகள் எப்பொழுதும் அதனுடைய குணாதிசயம், அதனுடைய கேரக்டர், அது என்ன செய்யும்? அது சேற்றுக்குள்ள, சாக்கடைக்குள்ள, அதுக்குள்ளதான் வாழும். அந்த பன்றிகளோடு கூட இவன் படுத்து இருக்கிறான். இவன் சிந்தனையில மாற்றம் வந்த உடனே இவனுக்குள்ள முதல்ல சிந்தனையில மாற்றம் வருது. அவனுக்கு புத்தி தெளிகிறது. அப்ப பன்றிகளோடு எத்தனை ஆண்டுகள் அவன் படுத்து கிடக்கிறான்? அவன் பன்றிகளோடு எத்தனை ஆண்டுகள் வாழ்கிறான் தெரியாது. எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை ஆண்டுகள், அது யாருக்கும் நினைச்சது தெரியாது. ஆனால் அவன் பன்றிகளோடு படுத்து இருக்கிறவன், அவனுக்கு புத்தி தெளிந்தது. அவன் சிந்தனையில ஒரு மாற்றம் வந்தது. அதான் மாற்றம். பிரியமான தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சிந்தனையில் முதலாவது மாற்றம் வரணும். நீங்க சிந்திக்கிறதுல மாற்றம் வரணும். உங்க வாழ்க்கையில நீங்க ரட்சிக்கப்பட முன்னாடி எப்படி சிந்தித்தீர்கள், ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்படி சிந்திக்கிறீங்க? ரட்சிக்கப்பட முன்னால சிந்திக்கிறதற்கும் ரட்சிக்கப்பட்ட பிறகு சிந்திக்கிறதற்கும் வித்தியாசம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரே மாதிரி சிந்திக்க கூடாது. ரட்சிக்கப்படாதவர்களுடைய சிந்தனைக்கும் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய சிந்தனைக்கு வித்தியாசம் இருக்கணும். நான் உதாரணம் சொன்னேன். ஒரு மாதிரி 2 நண்பர்கள் ஒரு காட்டு வழியாக அவர்கள் உணவு எடுத்துக்கொண்டு ஒரு ஊருக்கு, வாகன வசதி இல்லாத காலத்துல அவர்கள் நடந்து போய் கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது ஒரு இடையில நம்ம ரெஸ்ட் எடுப்போம், சாப்பிட்டுட்டு மதியம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாம போவோம் என்று சொல்லி 2 பேரும் ரெஸ்ட் எடுக்க உட்காந்துருந்தாங்க. அப்போ அது ஒரு பாறை, கொஞ்சம் ஒரு சின்ன பாறை மாதிரி இருந்தது. ஒரு சிறிய அளவுல பாறை, பெரிய அளவுல சின்ன பாறை, பக்கத்துல புல்வெளி இருக்குது, அப்படி மரங்கள் இருக்குது. அந்த கடையில ஒரு பாறை.
உடனே ஒருத்தன் சொன்னான், அந்த பாறையை பார்த்து சொன்னானா, இது ஒரு படுத்திருக்கின்ற ஒரு அழகான யானை அப்படின்னான். உடனே அவன் இன்னொருத்தன் கூட வந்தவன், யாரு என்ன உனக்கு என்ன லூசா, பாறையை பார்த்துட்டு படுத்திருக்கிற யானை அப்படிங்கிற அப்படின்னானா. சரி, அதுக்கு ஒன்றும் பேச்சல. அவன் சொன்ன உடனே ஒன்றும் பேச்சல. அப்படி அவன் அமைதியாச்சான். ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க. சரி, ரெண்டு பேரும் படுப்பான்னு சொல்லி ரெஸ்ட் நல்லா தூங்கிட்டாங்க. களைப்பு, நடந்து வந்த களைப்பு, கொஞ்சம் தள்ளி தள்ளி மரங்கள் இருக்கிறது. அப்படியே ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கொஞ்சம் நேரம் படுத்துட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம். படுத்து அப்போ முதலாவது அந்த பாறை படுத்திருக்கிற யானைன்னு சொன்னவன் அவன் தூங்கலை. அவன் ஒரு சிற்பி. அவனுடைய பேக்கில் ஆயுதங்கள் இருந்தது. அவன் அந்த பாறையை செதுக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னொருவன் நல்ல அசதியில் தூங்கிட்டான். நல்லா கொரட்டை விட்டு தூங்கியாச்சு. நேரம் கழிச்சு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எழும்பி பார்க்கறான். அவன் சொன்ன மாதிரி அது ஒரு படுத்திருக்கிற யானை மாதிரி மாத்திட்டான். அந்த சிற்பி அந்த பாறையை படுத்திருக்கிற யானை மாதிரி மாத்திட்டான். 2 பேரும் ஒரே மாதிரி ஒரு பாறையை பார்க்கறாங்க. சிற்பி பாறையை வித்தியாசமாக பார்க்கிறான். நான் என்னவாக செய்ய போகிறேன் என்று பார்க்கிறான். அவனோ அதை பாறையாகவே பார்க்கிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாதவர்களுடைய சிந்தனைக்கும் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவருடைய சிந்தனைக்கும் வித்தியாசம் இருக்கணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 பேரும் அவங்க சொல்ற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. அப்பனா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம அபிஷேகம் பெற்றிருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அவர்கள் ஒன்றை சொல்லுவது போல நாம் அதை அப்படி சொல்லக்கூடாது. நாம் அதை அதற்கு எதிராக எதிர்த்து பேசுவது என்றல்ல, அதற்கு மேலாக நாம் அதை குறிப்பிடுகிறோம். நம்முடைய சிந்தனையில மாற்றம் வரணும். இவனுக்கு புத்தி தெளிந்தது என்று சொன்னால் அவனுடைய சிந்தனையில் மாற்றம் வந்தது. அவனுடைய சிந்தனையில் மாற்றம் வர போய் தான் அவன் எழுந்தான். அந்த மாற்றத்தை நோக்கி அவன் போகிறான். பாருங்க, அவன் சிந்தனை, அவன் புத்தி தெளியவில்லை என்று சொன்னால் அவன் பன்றிகளோடு தான் கடைசி வரைக்கும் பன்றி மாதிரிதான் பன்றிகளோடு படுத்து பன்றிகளோடு செத்துருப்பான். பன்றியோட பன்றியா போயிருப்பான். அவன் ஓனரும் பன்னியோட பன்னியா புதைச்சிருப்பான். ஆனா அவன் புத்தி தெளிந்து அவன் எழும்பி அவன் தகப்பன் வீட்டுக்கு சென்றான். அவன் தகப்பன் வீட்டில் ஒரு மகிமையான வரவேற்பு கிடைச்சது. ஒரு மகிமையான உணவு கிடைத்தது. மகிமையான டிரெஸ் கிடைத்தது. அங்கே மகிமையான ஒரு கொண்டாட்டம் இருந்தது. மாற்றம் தான் நம்மை ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சிந்தனையில மாற்றங்கள் வரணும். ஸ்தோத்திரம். சிந்தனை, புத்தி என்ன செய்யணும்? தெளிய வேண்டும். நம்ம புத்தி தெளியும் பொழுது, இந்த புத்தி தெளிவதற்கு என்ன சொல்லப்படுகிறேன், இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். இந்த புத்தி தெளிவதற்கு இன்னொரு விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உணர்வின் ஆவி, அந்த உணர்வு இருதயத்தில் உண்டாக வேண்டும். மாற்றம் எப்பொழுது வரும் என்று சொன்னால், நமக்குள்ள மாற்றம் எப்பொழுது வரும் என்று சொன்னால் நமக்குள்ள உணர்வு. அப்போ நான் பன்றி கிடையாது, நான் ஒரு ஆடு அப்படி இவன் நினைக்கிறான். நான் பன்றி கூட்டத்தில் இருக்க வேண்டியவன் அல்ல, நான் ஆட்டுக்கூட்டம், ஒரு மந்தையில் இருக்க வேண்டியவன். மந்தைக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார், அவர் என் தகப்பன், அவன் மந்தை. அந்த நான் மந்தை என்று சொல்கிறேன். நீங்கள் நானும் மந்தை ஆடுகளாய் இருக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 100ஆம் சங்கீதத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நமக்கு மேய்ப்பர், நாம் அவருடைய ஆடுகள். அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறோம். அப்போ அந்த புத்தி அவனுக்கு தெளிஞ்சது. பாருங்க, மாற்றம் வந்தது அவன் சிந்தனையில. ஏன்னா பன்றிகளோடு கிடக்கும் பொழுது பன்றிக்கு கிடைக்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. வாழ்க்கையை பாருங்க, பன்றிகளோடு கிடக்கும் பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை, கூட கிடைக்கல அவனுக்கு. ஆனால் இப்பொழுதோ நான் மந்தையில் இருக்கணும். நான் எங்க இருக்கணும்? நான் சபையில் இருக்கணும். சபையில் இருக்கிற ஆடு இன்னைக்கு பன்றியாக டாஸ்மாக் கடையில் நிற்குது. இன்னைக்கு பன்றியாக சில கொண்டாட்டத்தில் மதுபானம் அறிந்து கொண்டு நிற்கிறது. இன்னைக்கு பன்றியாக சில களியாட்டுகள்ல சில ஆடுகள் நிற்கிறது. எங்க இருக்க வேண்டிய ஆடு இன்னைக்கு பன்றியாக மாறுகிறது. சில பன்றிகள் ஆடாக மாறுது. அதான் இயேசு சொன்னார், முந்தினோர் பிந்தினோர், பிந்தினோர் முந்தினோர். உங்களுக்கு முன்னே பன்றிகளா இருந்த விபச்சாரரும் வேசிக்காரரும் அவங்க வேசி மார்க்கத்தாரும் அவங்க எல்லாம்
யார் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாக உங்களுக்கு முன்னே மாறுகிறார்கள். இன்னைக்கு அநேக மக்கள் புதுசா ரட்சிக்கப்பட்டு பாவத்தை விட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்று ஆண்டவருக்குள்ள நிறைய பேர், எத்தனை பேர் அறிக்கையிட்டு சாட்சியாக கர்த்தருக்கு மகிமையாக வாழ்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனம், ஆடுகளா இருக்க வேண்டிய ஜனம் பன்றியாக மாறுகிறது, பாவத்துக்கு போகிறது, பின்மாற்றத்துக்குள்ள போகிறது. பன்றி என்று சொல்லும் பொழுது அது இன்னொரு அர்த்தம், விளக்கம், பின்மாற்றாவி. அவங்க பழைய வாழ்க்கைக்கு போறாங்க, ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத அந்த வாழ்க்கைக்குள்ள போகிறார்கள், பாவ வாழ்க்கைக்கு போகிறார்கள். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கவனிங்க, ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை எப்பொழுதும் மாற்றங்கள், நம்ம மாற்றத்தை நோக்கி செல்ல வேண்டும். இப்ப மாற்றம் என்பது நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்கணும். உணர்வு, இங்கே இவன் உணர்வடைந்துதான் எழும்பினான். அவனுக்கு புத்தி தெளிந்து அவன் என்ன செய்கிறான்? அவன் எழும்புகிறான், தகப்பனை நோக்கி அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்குள்ள ஒரு உணர்வு தான் அவனுக்கு மாற்றம். பாருங்க, ஒரு Dress, சரியான Dress இல்லாம, சரியான உணவு இல்லாம, நிம்மதி இல்லாம அந்த படுத்து கிடக்கிறான் பாருங்க. ஆனால் இப்பொழுது அவன் மாற்றத்துல போகும் பொழுது அவனுக்கு எவ்வளவு மகிமை, ஆண்டவர் மாறுகிறவர்களுக்கு எவ்வளவு மகிமை வச்சிருக்கிறார். எனவேதான் நீங்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுல இயேசு அவர் நீங்க மதத்துக்கு திரும்புங்கள் என்று ஒரு நாளும் பிரசங்கம் பண்ணல, மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ணினார். ஆமென். நீங்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நல்லா வாசிச்சு பாருங்க. தீர்க்கதரிசிகள், இயேசு, யோவான் ஸ்நானகன், அப்போஸ்தலர்கள் எல்லாருமே மனம் திரும்புங்கள்னு சொன்னாங்க. அவங்க யாரும் மதம் திரும்புங்கள்னு சொல்லல. கிறிஸ்தவம் என்பது மதமாற்றம் கிடையவே கிடையாது. உலகத்துல அதை மதமாற்றமே சொல்லி அதை தப்பாகவே அவங்க புரிந்து வைத்திருக்கிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை, பைபிள் வாசகங்களுக்கு நல்ல தெரியும், நமக்கு மதம் கிடையாது, நமக்கு ரிலிஜியஸ் அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. அது உலகம் கொடுக்கிறது. கிறிஸ்தவம் என்பது நம்ம மனம் திரும்பி ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்க்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. கிறிஸ்தவம் என்பது மனம் திரும்பி இயேசுவை நோக்கி பார்க்கிறது. இப்ப பாருங்க, இயேசு மத்தேயு 4:17 சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கு. மத்தேயு 3:2 யோவான் ஸ்நானகன் சொல்றான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. ஏசாயா 30:15 வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல வாசிக்கும் பொழுது அங்கேயுமே மனம் திரும்புங்கள் அப்படிதான் அங்க சொல்லப்பட்ட, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் என்று சொல்லி ரட்சிக்கப்படுவீர்கள். ஏசாயா 1:15 நினைக்கிறேன், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது 19, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அப்ப எல்லா இடங்களிலுமே அவங்க தீர்க்கதரிசிகளோ, அப்போஸ்தலர்களோ, ஊழியக்காரர்களோ, இயேசுவோ, யோவான் ஸ்நானகனோ எல்லாருமே மனமாற்றத்தை தான் வலியுறுத்தினார்கள். பிரைஸ் தி லார்ட். மனமாற்றத்தை தான் வலியுறுத்தினார்கள். பரிசுத்த ஆவியானவர் அதைத்தான் நமக்கு செய்யணும். நம்ம புத்தி தெளிய வைக்கணும். ஒரு மனமாற்றம், உணர்வு நமக்குள்ள அங்கே உண்டாக வேண்டும். நல்ல கவனிங்க. 1 ராஜாக்கள் 3:12 சாலமோன் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கேட்கிறான். 1 ராஜாக்கள் 3:9 சாலமோன் கேட்டது ஞானத்தை கேட்டான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவனுடைய பிரேயர் ஞானத்தை கேட்டான். ஆண்டவர்கிட்ட அவன் பணம் கேட்கல, எதிரிகளுடைய அந்த எதிரிகளை மேற்கொள்ளக்கூடிய அதை கேட்கல, சத்துருக்களுடைய பிராணனை கேட்கல. ஆனா இப்போ ஆண்டவர் 3:12 ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இந்த ஞானம் உணர்வு ஒன்னா சேர்ந்து வரும். ஞானம் வந்தா உணர்வு வந்துடும், உணர்வு வந்துட்டா ஞானம் வந்துடும். இரு கண்கள். இந்த ஞானம் உணர்வு என்பது இரு கண்கள். ஏசாயா 11:2 வாசிக்கிறோம், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. பரிசுத்த ஆவியானவர் அந்த ஞானத்தையும் உணர்வையும், ஞானம் உணர்வு அதை பிரிக்கல, அந்த ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி என்று அங்க சொல்லப்படுது. அப்ப ஞானம், பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்ப தெளிந்த புத்தி, அவனுக்கு அவன் ஒரு ஞானம் அடைந்தான் என்றுதான் நம்ம சொல்ல முடியும். புத்தர்லாம் ஞானம் அடைஞ்சான்னு சும்மா உலகத்துல சும்மா ஃப்ரூடா விடுறானே. புத்தர் ஞானம் அடையல. புத்தர் ஞானம் அடைஞ்சா ஜீவனுள்ள கடவுளை பார்த்திருப்பாரு. நீங்கள் நான் தான் ஜீவனுள்ள கடவுளை பார்ப்பதற்கு ஞானம் பெற்று இருக்கிறோம். புத்தர் சொன்னார் கடவுளே கிடையாதுன்னாரு. ஆனா புத்தரை கடவுளா வணங்குறான். புத்த மத கொள்கை தெரியுமா? புத்தர் என்ன போதிச்சார் தெரியுமா? புத்தர் போதிச்சதுலாம் யாருக்குமே தெரியாது. புத்தர் சொன்னார் நம்ம கடவுளே கிடையாதுன்ட்டாரு. கடவுள் கிடையாது, ஆசை தான் துன்பத்துக்கு காரணம். நீ ஆசையை வெறுத்தா போதும்,
அதுவே ஒரு ஆசையா. ஆசையை வெறுக்கிறதே ஒரு ஆசையா. அவர் கடவுளே கிடையாதுனாரு புத்தர். அவர் பெரிய ஞானம் பெற்றவரா? கடவுளே இல்லைன்னு சொல்றவரு ஞானம் பெற்றவரா? நம்ம தமிழ்நாட்டில் பெரியாரு சொல்றாங்க, அவரும் கடவுள் இல்லைன்னு சொன்னாலு அவர் பெரிய ஞானம் பெற்றவரா? யோசிச்சு பாருங்க. கடவுளே இல்லைன்னு சொல்லுவர் பெரிய ஞானம் பெற்றவரும், உலகம் அவரை சும்மா சொல்லுது. ஞானம்னா என்ன? ஜீவனுள்ள மெய்யான தேவனை கண்டுகொள்ளும்படி நம்முடைய அறிவு கண்கள், மனக்கண்கள் திறக்கப்பட்டது. அதுதான் ஞானம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தெய்வத்தை நம்ம கண்டுகொள்ள ஒரு ஞானம் கிடைத்தது. அதான் ஞானம் சொல்றேன். அதான் புத்தி தெளிந்தது. அதான் மாற்றம். உண்மை தெய்வத்தை ஆராதிக்கிற அந்த கிருபை, யார் தெய்வம், அவர் எப்படிப்பட்டவர் என்று அந்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்குது பாருங்க. அதான் புத்தி தெளிகிறது. ஒரு காலத்துல உண்மை தெய்வம் யாரும் தெரியாது. எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஆராதிக்கணும், எப்படி விசுவாசிக்கணும் தெரியாது. எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்று தெரியாது. நமக்கு தேவை, நம்ம பிரச்சனை கொண்டு ஆண்டவர்கிட்ட கொண்டு போவோம். மார்க்கு சுவிசேஷத்துல 9ஆம் அதிகாரம் 24 ஒரு சம்பவம் இருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 சுவிசேஷ புத்தகங்கள் அந்த சம்பவம் இருக்கிறது. என்ன சம்பவம் அப்படின்னா, ஒரு தகப்பன் அவனுடைய மகனுக்கு ஒரு நோய், ஒரு சந்திர ரோக நோய். அது ஒரு வலிப்பு நோய். அடிக்கடி இந்த வலிப்புன்னு சொல்றாங்களா, ஃபிக்ஸ், அடிக்கடி அவனை என்ன செய்யும்? தண்ணியில தள்ளிடும், தீயில அவனை தள்ளிடும், நுர தள்ளி பல்ல கடித்து அப்படியே சோர்ந்து போயிடுவான். அப்ப இந்த மகனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்திற்காக இந்த தகப்பன் இயேசு கிட்ட கொண்டு வருகிறார். அப்பதான் இயேசு இந்த மறுரூப மலையில இருக்கிறார். சீசர்கள் அதில் துரத்தி விட முடியல. கடைசியில் இயேசு கிட்ட வந்தாச்சு. இப்போ இயேசு கிட்ட அவன் சொல்லுகிறான், மார்க் 9:22 சொல்லுகிறான், இவனை கொல்லும்படி அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு, ஆண்டவரே நான் இவனோடு படாத பாடுபடுகிறேன், என் மகனுக்கு ஒரு மாற்றம் வரணும், இதனால எங்க குடும்பத்துல ஒரு மாற்றம் வரும், விடுதலை வேண்டும் ஆண்டவரே இயேசுவே அப்படின்னு அவன் இயேசு கிட்ட ஜெபிக்கிறான். அடுத்த வசனத்துல இயேசு அவனை பார்த்து சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கொடு. சரி, இந்த வார்த்தை கேட்ட உடனே இப்ப கவனிங்க, ஸ்தோத்திரம். இப்போ மகனுக்கு மாற்றம் தேவையா, இவனுக்கு மாற்றம் தேவையா? உடனே பிள்ளையின் தகப்பன் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்க மேலோட்டமா நீங்க வாசிக்க, எப்படி வாசிக்க பாருங்க, விசுவாசிக்கிற ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி. அப்ப அவங்க சொல்றாங்க, எனக்கு மாற்றம் வேணுட்டான். தகப்பனுக்கு மாற்றம் வந்துன்னா பிள்ளைக்கு மாற்றம் வந்துடும். இல்லையா? சில நேரங்களில் சொல்லுவாங்க, பிள்ளைகள் ரொம்ப சேட்டை பண்ணுது, பிள்ளைகள் சொன்னபடி கேட்க மாட்டேக்கு, என் பிள்ளைகள் அடங்க மாட்டேக்கு, என் பிள்ளைகள் மோசமா போகுது, என் பிள்ளைகள் போராட்டத்தில் இருக்கிறது, செய்வன கட்டில் இருக்கிறது, அந்த கட்டில் இருக்கிறது, இந்த கட்டில் இருக்கிறது, என் பிள்ளையுடைய கேரக்டரே சரியில்லை, அப்பா அம்மா சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். கவுன்சிலிங்கில் கேட்டு பார்த்தீங்கன்னா, பிள்ளைக்கு கவுன்சிலிங் கொடுக்கும் பொழுது பெற்றோருக்கும் சேர்த்து கொடுக்கணும். முதல்ல பிள்ளை மாறணும்னா பெற்றோர் மாறினாதான் பிள்ளைகள் மாறுமா. பெற்றோர் மாறவில்லை என்றால் பிள்ளைகள் மாறாது. பெற்றோரை மாற்றணுமா? ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. பிள்ளைகள் மாற வேண்டும் என்று பெற்றோர் விரும்புவாங்க. ஆனா உண்மையான கவுன்சிலிங் என்ன அப்படின்னா, பெற்றோர் மாறினாதான் பிள்ளைகள் மாறுவார்கள். இங்க அந்த அடிப்படையில் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இவனுடைய குடும்பத்தில் வந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? இவன் மகனுக்கு வந்த போராட்டத்துக்கு காரணம் என்ன? இவனுடைய அவிசுவாசம். இவனுடைய அவிசுவாசம். இவனுடைய அவிசுவாசத்தை நிமித்தம் தான் அவன் மகனுக்கு ஒரு போராட்டம் வந்து இருக்கிறது. எப்படி வந்து போராட்டம் பாருங்க, இவனுடைய அவிசுவாசம். இது குற்றப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை இல்ல, உண்மை இது. உடனே பாருங்க, மகனுக்கு மாற்ற வேண்டும் என்று இயேசுவினிடத்தில் வந்தவன் இப்ப அப்படியே மாறிட்டு பாருங்க. அந்த சூழ்நிலை எல்லாத்தையும் மாற்றி இப்ப என்ன ஆயிட்டுனா, இவன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு ஒரு மாற்றம் தாங்க. இப்ப எங்க வந்துட்டான்? எனக்கு மாற்றம் தாங்க, என் அவிசுவாசம் நீங்கும்படி என்ன செய்யுங்க, உதவி செய்யும் என்று கண்ணீரோட அவன் சத்தமிட்டு சார், ஆண்டவர் எனக்கு விசுவாசம் வேண்டும், எனக்கு ஒரு மாற்றம் தாங்கன்னு கேட்கிறான். அப்ப அவன் நம்ம ஆண்டவர் என்ன அப்படின்னா, அவர்கிட்ட வரும் பொழுது நம்ம ஒரு காரியத்துல மாற்றத்துக்கு, ஒரு காரியத்துக்காக வருவோம். ஒருவேளை நீங்க உங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை மாறணும், ஒரு நோய் மாறணும், இயேசு நம்பி வரலாம். ஆனா இயேசு என்ன செய்வார் தெரியுமா? உங்களை ஒரு காரியத்துல மாற்ற விடுதலைக்காக அவர் உங்களை பார்க்க மாட்டாரு. உங்கள்ட்ட ஆல் ஓவர் டோட்டலா உங்களை மாற்றுவதற்காக உங்ககிட்ட பேசுவார். ஆமென். இயேசு அவ்வளவு ஞானம் உள்ளவர். நம்ம ஒரு காரியத்துல மாற்றி விட்டு ஓடிடலாம் நினைப்போம்.
ஒரு பிரச்சனை இயேசு கிட்ட கொண்டு போயிட்டு அது மாறினா போதும் அப்படின்னு ஓடிடலாம் நினைப்போம். ஆனா இயேசு அப்படி கிடையாது. அந்த ஒரு காரியத்தை வச்சு நம்முடைய வாழ்க்கையில நூற்றுக்கணக்கான காரியத்தை மாத்திடுவார். ஆமென். எம்மையோ நமக்கு எவ்வளவு அறிவு ஞானமோ அதை விட ஞானம் இருக்கு. அவர் ஞானம். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனிங்க, புத்தி தெளியும் பொழுது ஒரு ஞானம் கிடைக்கிறது. அது என்ன ஞானம்? தேவனுடைய காரியங்கள். வசனத்தை எப்படி விசுவாசிக்கணும், வசன அறிவு உண்டாகிறது. எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஆராதிக்கணும், எப்படி நம்ம ஆண்டவரை தேடணும், இதெல்லாம் ஞானம். இந்த உலகத்துல கிடையாது. யாரும் சொல்லிக் கொடுப்பதில்லை. இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வேத வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். எனவேதான் நீதிமொழிகள் 9:1 வாசிக்கிறோம், ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களை சித்திரந்து இருக்கிறது. அந்த ஞானம் என்பது அந்த உணர்வு, புத்தி தெளிகிறது, மாற்றம் வருது. அப்ப ஞானம் இல்லாத நம்மை ஞானம் உள்ளவர்களாக ஆண்டவர் மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு அபிஷேகம் ஞானத்தை கொடுக்கிறதா. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். நமக்கு இன்னும் ஞானம் தேவை. நம்ம நிறைய புத்திசாலிகள், நான் அப்படி நினைக்கிறது. நம்ம நிறைய புத்திசாலி ஒருத்தர் அப்படி நினைப்பாங்க. ஒரு ஜோக்கா ஒரு கதை சொன்னேன். ஒரு இங்கிலாந்துக்காரன் ஒரு இந்தியாக்காரனும் சந்திச்சாங்களாம். இந்த இங்கிலாந்துக்காரன் நினைச்சானா இந்தியாக்காரன் வந்து அடிமுட்டாள், இந்த கேரளாக்காரன் தமிழ்நாட்டுக்காரன் எப்போதும் அப்படிதான் நினைப்பான். அதனால தான் டெய்லி 30,000 கொரோனா வருது, மாற முடியாம திணறிட்டு கிடக்கான். இந்த கேரளாக்காரன் இந்த பாண்டி நாட்டுக்காரனுக்கு புத்தி கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு சொல்லுவான். இந்த கேரளாக்காரன் நினைச்சவன் தமிழ்நாட்டுக்காரனுக்கு என்ன கிடையாது, ரொம்ப புத்தியெல்லாம் கிடையாது, நாங்கள் ரொம்ப அறிவாளிகள் அப்படின்னு எப்போதும் அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போதும் அப்பதான் எப்பொழுதும் அப்படி நான் சொல்லிட்டே இருப்போம். அவங்களுக்குள்ள கொஞ்சம் அந்த ஒரு பிரைடு உண்டு. ஒருவேளை கேரளாவை சேர்ந்தவர்கள் இருந்தால் நான் சொல்லுகிற காரியம் தவறானதில் உண்மையை சொல்றேன். அவங்கள்ட்ட எப்பொழுதுமே வந்து அந்த ஒரு பிரைடு, நாங்கள் ரொம்ப அறிவாளிகள் அப்படின்னு எப்பொழுதுமே நினைப்பாங்க. பிரிட்டிஷ்கார் அப்படிதான். இங்கிலாந்து வரணும், இங்கிலாந்து மக்களை பார்த்தா முட்டாள் மாதிரி, இந்த இந்திய மக்கள் முட்டாள் மாதிரி இருக்காங்க. அப்போ அவன் நினைச்சான் நம்ம ரொம்ப புத்திசாலி. ஒரு இந்தியாக்காரனை கூப்பிட்டான். நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு உனக்கு பதில் சொல்ல தெரியலன்னா நீ 50 ரூபா எனக்கு தரணும். நீ என்கிட்ட ஒரு கேள்வி கேளு, நான் எனக்கு பதில் சொல்ல தெரியலன்னா நான் பணக்காரன், நீங்க வந்து பணம் இல்லாதவருக்கு நான் பணக்காரன், நான் உனக்கு 5000 ரூபா தரேன் அப்படின்னு. சரின்னு உன் இங்கிலாந்துக்காரன் இந்தியாக்காரன் கேட்டானா, பூமிக்கும் சூரியனுக்கும் எவ்வளவு தூரம் தெரியுமா அப்படின்னு கேட்டான். உன்னை இந்தியாக்காரன் எனக்கு தெரியாது அப்படின்னா. அவனுக்கு என்ன சொல்ல, உண்மையில தெரியல, எனக்கு தெரியாது, 50 ரூபா எடு, உன்னை 50 ரூபா கொடுத்துட்டானா. உடனே இங்கிலாந்துக்காரன் கேட்டானா இந்தியாக்காரன், அப்போ நீ ஒரு கேள்வி கேளு, நான் பதில் சொல்ல தெரியலன்னா உனக்கு 5000 ரூபா தரேன். உடனே அவன் சொன்னானா, ஒரு மலை மேல 3 காலால் ஏறி 4 காலால் இறங்குற மிருகம் எது அப்படின்னு. 3 காலால் ஏறி 4 காலால் இறங்குற மிருகம் எது அப்படின்னு கேட்டானா. உடனே அவன் யோசிச்சுட்டு, அது எப்படிப்பா, அது என்ன மிருகம், இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது கிடையாது, பார்த்தே கிடையாது. சரிப்பா எனக்கு தெரியாதுன்னு 5000 ரூபா கொடுத்துட்டானா. 5000 ரூபா கொடுத்துட்டு திரும்ப அவன்கிட்டே கேட்டானா, அந்த மிருகம் எது நீ சொல்லப்பா எனக்கு. அவன் அந்த 5000 50 ரூபா எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி போயிட்டே இருந்தானா. அவனுக்கு 100 ரூபா தான் அதுல லாஸ், 4900 ரூபா லாபம். அப்ப இப்பதான் இங்கிலாந்துக்காரன் நினைச்சானா, நம்ம தான் புத்திசாலின்னு நினைச்சோம், நம்ம விட இங்க இந்தியாக்காரன் ரொம்ப புத்திசாலியெல்லாம் இருக்காங்க. ஐயா, அந்த உலகத்துல நம்ம நிறைய நேரங்களில் நம்ம ரொம்ப ஞானம் இருக்கு, நம்ம ரொம்ப புத்திசாலிகள் நம்ம நினைக்கிறோம். ஆனா இயேசு சொன்னார், உங்களை விட உலகத்துல இருக்கிற ரொம்ப புத்திசாலியா இருக்கான். இயேசு சொன்னார் பாத்தீங்களா, உங்களை விட யார் ரொம்ப புத்திசாலியா இருக்கான்? இந்த உலகத்துல இருக்கிறவன் ரொம்ப அறிவாளியா இருக்கான் உங்களை விட. ஸ்தோத்திரம். ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களா இருக்கிறார்கள் என்று லூக்கா 16:8 சொன்னாரு. அப்படிதான் உண்மை. அதுதான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னும் பேதையாவே இருக்கிறோம். பேதைகளை ஞானியாக்கிற வேதத்தை வாசிக்கிறது கிடையாது. வாலிப பிள்ளைகளால் சரி யாருனாலும் சரி, பைபிளே நம்ம என்ன நமக்கு கையில கொடுத்திருக்கிற இந்த பொக்கிஷம் மாதிரி உலகத்துல எந்த பொக்கிஷம் கிடையாது. நான் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், டெல்லியில பாஸ்டர் வின்சென்ட் பால்னு ஒரு ஏஜி பாஸ்டர் இருக்கிறாரு. அவரோட ஒரு முறை பேசிக் கொண்டிருந்த பொழுது, அவர்கள் அந்த டெல்லி பட்டணத்துல பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைகள், அவங்க குற்றவாளிகள் ஆகும்போது எல்லாம் மைனர் ஏஜி, எல்லாம் ஒரு 13 வயசுல இருந்து 18 வயசுல இருக்கிற ஆம்பளை பையங்க பொம்பளை பிள்ளைகள் பெற்றோரால் கைவிடப்பட்டு, பெற்றோர் என்று சொல்லும்போது தாய் செத்துருப்பா, அப்பா வேற கல்யாணம் முடிச்சுட்டு போயிடுவாரு. அப்படிப்பட்ட பிள்ளைகள் ட்ரக்கிஸ்டாக, போதைக்கு அடிமையாக, விபச்சாரம் பண்ணுவதற்கு பயன்படுத்தப்பட்டு குற்றவாளிகளாக பிடிக்கப்படுவார்கள். போலீஸ் பிடிக்கும், கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தப்பட்டு அவங்களுக்கு ஜாமீன் எடுக்க யாரும் கிடையாது. அப்ப கோர்ட் மூலமாகவே நிறைய இந்த சோசியல் ஒர்க் பண்ற இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நிறைய, அதுல ஒண்ணு ஏஜி ஸ்தாபனத்துல டெல்லியில
பாஸ்டர் வின்சென்ட் பால் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப அவர் அந்த கோர்ட்ல போய் அந்த பிள்ளைகளை ஜாமீன் எடுப்பார். அப்ப அதற்கு ஒரு லாயர், அந்த கோர்ட்டில் ஒரு லாயர், அவர் ஒரு ஹிண்டுமேன். அந்த பாஸ்டருக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணுவார். அந்த லீகலா உள்ள காரியங்கள்லாம், அந்த பிள்ளைகளுக்குரிய லீகல் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் தான் ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா அந்த பிள்ளைகளை வந்து கோர்ட்டு அவங்க இவங்ககிட்ட ஒப்படைச்சாலும் ஒரு லாயரை போட்டு அவங்கள அடிக்கடி மாசத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணணும். அந்த பிள்ளைகள் என்ன பண்றாங்க எல்லாம் ரிப்போர்ட் கொடுக்கணும். அதுக்கு லீகலா அந்த எல்லாம் கோர்ட்ல எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணணும் இவங்க. அதுக்கு ஒரு லாயர். அந்த லாயர் ஒரு நாள் சொன்னாராம் அந்த பாஸ்டர்ட்ட, அவர் சொன்னாராம், உண்மையிலே நீங்க கிறிஸ்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள், உங்க கையில் இருக்கிற பைபிள் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு உயர்ந்த மிகவும் அறிவுள்ள ஒரு புஸ்தகம் நீ கையில் வச்சிருக்கீங்க. ரொம்ப உயர்ந்தது, இது ரொம்ப அறிவுள்ளது. நானும் கொஞ்ச நாள் பைபிள் வாசிச்சேன். அப்பதான் புரிந்து கொண்டேன். நான் லாயராக நான் எத்தனையோ சட்டங்கள், நிறைய சட்டங்கள் எல்லாம் வேதாமத்தில் பைபிள் இருந்து கூட வந்திருக்கு. நான் அதை வாசிச்சேன். நான் உண்மையில நீங்க கொடுத்து வச்சவங்க கிறிஸ்டின்ஸ் வந்து நீங்க பைபிள் உங்களுக்கு கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம்னு அந்த சுப்ரீம் கோர்ட்ல ஒரு லாயரா இருக்கிறவர் அந்த பாஸ்டர்ட்ட அவர் சொல்லியிருக்காரு. அவர் ஏன்டா அதை ஷேர் பண்ணார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு அந்த ஞானம் புத்தி தெளிகிறது எப்பொழுது? வேத வசனத்தின் மூலமாகத்தான் நம்முடைய புத்தி என்ன செய்கிறது? தெளிகிறது. வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது புத்தி எப்படி தெளியும்? ஸ்தோத்திரம். அதங்க சொல்லப்படுது, நம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும், பேதைகளை ஞானிகளாக்கும். உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் மனக்கண்களை திறந்தரலும் என்று சொல்லி அங்கே சொல்கிறான், ஜெபிக்கிறான். அந்த மனக்கண்கள் திறக்கப்படுவதால் அந்த உணர்வு புத்தி தெளிகிறது. ஆண்டவர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ காரியங்களை அறியாமல் இருந்தோம், அடிமைத்தனத்தில் இருந்தோம். எது விசுவாசம் தெரியாது, எது நம்பிக்கைன்னு தெரியாது. எல்லாம் நம்பிக்கை, எல்லாவற்றையும் கடவுள் சொன்னா எல்லாத்தையும் கும்பிட்டுருவோம். எல்லாம் எதையாவது கடவுளுக்கு எல்லாம் செய்யணும், எல்லாத்தையும் செஞ்சிருவோம். யார் யார் என்னென்ன சொன்னாங்களும் செஞ்சிருவோம். இப்ப அப்படி கிடையாது. நம்ம கையில பைபிள் இருக்கு. பாஸ்டர் நாங்களுமே தவறாக பிரசங்கம் பண்ண முடியாது, சரியாகத்தான் வசனத்தின்படி தான் பிரசங்கம். உங்க கையில பைபிள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். உங்களை குருட்டு வழியில் நாங்க நடத்தல, தப்பான பாதையில நடத்தல. குருடராக நாங்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர் அல்ல. நீங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்கள், நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள். நாங்கள் வேத வசனத்தை சொல்லும் பொழுது அந்த வேத வசனம் உங்களிடத்தில் இருக்கிறது. நீங்கள் அதை வாசிக்கிறீங்க, நீங்க அதை பார்க்கிறீங்க. தப்பா கூடாது. நிறைய மதங்களை வேதங்களை அவங்க கையில கொடுக்க மாட்டாங்க. நமக்கு ஆண்டவர் பாருங்க, உலகத்துல வேத புத்தகம் தான் உலகத்துல அநேக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம். நிறைய வேத புத்தகங்களை மற்ற லாங்குவேஜ்ல என்ன செய்ய மாட்டாங்க, மொழிபெயர்க்க மாட்டாங்க. பைபிள் அப்படிதான். அந்த ரோமன் கத்தோலிக்காரங்க மொழிபெயர்க்காமலே கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டு வரை அப்படிதான் வச்சிருந்தாங்க. ஆனா இங்கிலாந்துல கிங் ஜேம்ஸ் என்கிற ஒரு மன்னன் காலத்துல தான் முதல் முறையாக அது இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கப்பட்டது, ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டது. அதான் ஃபர்ஸ்ட் அந்த கிங் ஜேம்ஸ் வெர்சன் என்று சொல்லி அந்த ஆங்கில பதிப்பு வந்தது. அவன் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கு பிறகு உலகத்தில் இருக்க எல்லா மொழிகள், இன்னைக்கு இந்தியாவில் எத்தனையோ மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில லாங்குவேஜ் இந்தியாவில் பைபிள் வந்து இன்னும் சில லாங்குவேஜ்ல வந்து எழுத்து இல்லாத லாங்குவேஜ் இருக்கிறது, பேசப்படுகிற லாங்குவேஜ். மக்கள் பேசுவாங்க, ஆனா எழுத்து வடிவத்தில் கிடையாது. அந்த எழுத்து வடிவம் இல்லாத லாங்குவேஜுக்கு பேசுகிற அந்த பாசைக்கு எழுத்து வடிவம் கொடுத்து அதை என்ன செய்கிறார்கள், அதுல பைபிளை அவங்க மொழிபெயர்க்கிறாங்க. அப்படி இந்தியாவில் இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் நடக்குது. பிரியமானவர்களே கவனிங்க, ஆண்டவர் பேதைகளை ஞானியாக்குறார். அல்லேலூயா. நம்ம யாரா மாறணும்? ஞானம் உள்ளவர்களாக மாறணும், புத்தி தெளியணும், மாற்றங்கள் வாழ்க்கையில நம்ம இருந்த வண்ணமாகவே இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட முன்பால இருந்த வண்ணமாகவே சபையில் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஆராதனை, நம்முடைய ஜெபங்கள், நிறைய மாற்றங்கள் வரணும். ஆவிக்குரிய வாழ்க்கை மாற்றங்கள் வரணும். உலகத்தார் நம்மை பார்க்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற மாற்றங்களை அவங்க பார்க்கணும். இவங்க எப்படி ஞானமுள்ளவர்களாக மாறுகிறார்கள், எப்படி இவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க, எப்படி இவங்க சமாதான வழியில் நடக்கிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் என்ன செய்யணும், அதை பார்க்கணும். அப்படி ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும். அதான் புத்தி தெளிந்த போது சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? புத்தி தெளிந்து அந்த உணர்வு. சங்கீதங்களின் புஸ்தகம் 49:3 வாசிக்கிறோம். இதுல உள்ள பாயிண்ட்ல சில வசனங்கள் மட்டும் சொல்லுகிறேன், அடுத்த பகுதிக்கு போவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 49:3 வாசித்து பார்க்கணும். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். என் இருதயத்துல தியானம்னா ஒரு உணர்வு. தியானம் சிந்திக்கிறது, தியானம் தியானிக்கிறது, சிந்திக்கிறது. உணர்வை, ஒரு உணர்வு
ஒரு உணர்வு வருது. இந்த உணர்வு வரணும். மனுஷனுக்குள்ள உணர்வு இல்லைன்னா அவ்வளவுதான். உணர்வு இல்லாத இருதயம் என்ன ஆயிருமா? இருளடைஞ்சு. உணர்வு இருந்தாதான் நம்ம சரியான பாதையில நடக்க முடியும். கர்த்தர் நமக்கு உணர்வை கொடுக்கிறார், உணர்த்துகிறார். Praise the Lord. மத்தேயு 13:15 இயேசு சொன்னார். மத்தேயு 13:15, மத்தேயு 13:15 பார்க்கும் பொழுது, இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமலும். இருதயத்தில் உணர்வு இல்லைன்னா மனமாற்றம் வராது, மனம் திரும்புதல் வராது. உணர்வு தான் மனம் திரும்புதலை கொண்டு வரும். இந்த இரவு நேரத்தில் தேவன் உணர்வின் ஆவியினால் நம்மை நிரப்புவாராக. அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதத்துல தாவீது கேட்டான் பாத்தீங்களா, ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை தாரும். அவன் என்ன கேட்கிறான்? உணர்வுள்ள இருதயம். அவன் தப்பு பண்ணிட்டான். உணர்வு ஒரு இருதயம் அவனுக்கு வந்தது. ஒரு ராஜா உணர்வுள்ள இருதயம் அவனுக்கு வந்ததுனாலதான் உண்மையிலே அவன் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது, நல்லா வாழ்ந்தான். ஆனா சவுல் அவன் உணர்வடையில, அவன் தப்பை உணர்வடையில, அவன் தவறை உணர்வடையில, அதனால் அவன் குடும்பம் ஒன்றுமில்லாமல் போனது. ஆனா தாவீது தவறு செய்து அவன் உணர்வடைந்ததுனால அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். அதான் அவன் சொல்லுகிறான், அவன் என்ன செய்றான்? சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டி. அவன் கேட்கிறான், தேவனை சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் என்ன செய்யும்? புதுப்பியும், என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றும். அவன் கேட்கிறான், என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றும் ஆண்டவரே. ஒரு உணர்வின் இருதயம் எனக்கு உண்டாகட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே நமக்கு ஒரு உணர்வு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் பைபிளில் சொல்லப்படுகிறது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி. 2 தீமோத்தேயு 1:15 வாசிக்கிறோம். இந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவி என்பது சவுண்ட் மைண்டா, அலர்ட்டா இருக்கிறது, எப்போதுமே விழிப்புணர்வா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எப்பொழுதுமே விழிப்புணர்வா இருக்கிறது. நம்ம சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள், ஒரு மனுஷன் நம்மகிட்ட வாரான், பேச வாரான், அவன் எப்படி நடப்பான், நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் விழிப்புணர்வு உண்டாக்குறதா. அல்லேலூயா. உங்கள் எதிரான பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று கட்சிகிற சிங்கம் போல உங்களை வகை தேடி தருகிறான். ஆமென். நீங்க விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லு. புத்தி தெளிகிறது, சிந்தனையில மாற்றம். இரண்டாவதாக நம்முடைய செயல்களில் மாற்றம் வரணும். செயல்களில் மாற்றம் என்பது நம்ம ஆண்டவருக்காக செய்ய போகிற செயல்கள். உலகத்துக்காக நம்ம செயல்கள் செய்கிறோம். சிலர் அரசியலுக்காக, அரசியல்வாதிகளுக்காக செயல்கள் செய்வோம். நடிகைக்காக, குடும்பங்களுக்காக, வேலை அந்த முதலாளிக்காக, சமுதாயத்துக்காக, சமுதாய தொண்டு நிறைய பேர் செய்வாங்க. கடந்த நாள்ல ஒருத்தர், ஆனா அவரை பார்க்கல, அவர் சர்ச்சுக்கே ஞாயிற்றுக்கிழமை போனேன், ஆராதனைக்கே வரல. ஆனா அவரு கிராமத்துல ஒருத்தர் எலெக்ஷன் நினைக்கிறான், அவரை கூட்டிட்டு இங்க வந்திருக்காரு. சிலர் உலகத்துல தொண்டு செய்யறது. ஆனா ஒரு ரட்சிக்கப்பட்டவன் ஆண்டவருக்கு தொண்டு செய்வான். அவன் செயல்ல மாற்றம் வரும். நீ உலகத்துல 1000 தொண்டு செஞ்சாலும் அதுல உனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நடிகை தொண்டு செஞ்சா நடிகை உயர்ந்துருவாங்க. அவங்களுக்கு இன்னும் கோடிக்கணக்கான பணம் சம்பளம் கூடும். அரசியல்வாதிக்கு தொண்டு செஞ்சா அரசியல்வாதி தான் உயரும், அவன் உயர்ந்துடும். அவன் அமைச்சரே அவன் போயிட்டே இருப்பான். நமக்கு அதில் என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்காது. நீ ஆண்டவருக்கு தொண்டு செய்தால், ஆண்டவருக்காக செயல் செய்தால் அதற்கேற்ற பலனை ஆண்டவர் தருவார். ஆமென் சொல்லுங்க. அவன் மாற்றம், செயல்களில் மாற்றம். ஆண்டவருக்காக நம்ம செயல்களை செய்ய வேண்டும். தேவராஜ்யம் என்பது பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்கிறது, செயல்கள் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் கிடையாது, அது செயல்கள் இருக்கு. ஒரு முறை ஒரு தலைவன் மரித்து விட்டான். தலைவர் மரித்த உடனே அந்த குழுவினர், அந்த இனத்தினர் ஒரு தலைவனை தெரிந்தெடுக்க ஒரு ராத்திரி எல்லாரும் கூடுனாங்க. கூடும் பொழுது ஒரு 10 பேரை முதல்ல செலக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 10 பேர். அந்த 10 பேர்ல ஒருத்தர் அவங்க செலக்ட் பண்ணணும். 10 பேர் ஒண்ணா உட்காந்து அந்த ஒரு பெரிய கூட்டமா ராத்திரி, அது ஒரு குளிர் நேரம். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, நல்ல விறகு எல்லாம் போட்டு குளிர் காய்வாங்கள, தீ மூட்டி குளிர் காய்ந்து கொண்டு எல்லாரும் அதை சுற்றி இருந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். உடனே இந்த 10 பேர்ல யாரை தலைவனாக்க, உடனே 10 பேர்கிட்ட கேட்கிறேன். ஒருத்தன் சொன்னா, நான் ஒரு நாள் காட்டுல போகும்போது ஒரு யானை எதிர வந்துச்சு, நான் யானையை மடக்கிட்டேன், யானையை கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்படின்னா. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வீர சாகத்தை பேசினாங்க. யாருமே அவங்க செய்த வீர சாகத்தை நேரில் பார்க்கல. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்களாம்,
ஒவ்வொருத்தருமே அவங்க வீர தீர சாகத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். நான் அப்படி செய்தேன், நான் இப்படி செய்தேன்னு 9 பேர் வரிசையா சொல்லிட்டே இருந்தாங்களாம். 10வது ஆள் என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது 10வது ஆள் ஒன்றும் செய்யலாம். திடீர்னு தீக்குள்ள கையை விட்டு அந்த விறகு எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருந்தானா. அந்த தீ மூட்டி குளிராஞ்சிட்டு இருந்த தீ, அந்த விறகுகள் கொஞ்சம் அணையிற மாதிரி இருந்தது போல, விறகுகள் சரியா இல்லை. டக்குன்னு கையை விட்டுட்டு என்ன செஞ்சுட்டான், விறகுகள் எடுத்து தீயில கை வெந்தாலும் பரவாயில்ல அந்த எல்லாம் சரி அவன் சரி பண்ணினானா. உன்னை எல்லாரும் முடிவெடுத்தார்களாம், இவன் தான் தலைவன். யார் தான் தலைவன்? இவன் தான் தலைவன். 10 பேரும் அதை சுத்தி தான் இருக்கான். ஒருத்தன் அதை சரி பண்ண கையை விடல. இவன் கையை விட்டான் பாத்தீங்களா? மற்ற 9 பேரும் கதை தான் பேசிக்கிட்டு இருந்தான். இவன் செயலில் காட்டினான். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில இல்லை, எதுல இருக்குது? பலத்துல. செயல்கள். பலம் என்பது செயல்கள். நம்ம கர்த்தருக்காக செய்கிற தொண்டு, ஆண்டவருக்காக செய்கிற காரியங்கள், ஆண்டவருக்காக செய்கிற காரியங்களில் நம்ம மாற்றம் அடையணுமா? நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும். நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம்? கர்த்தருக்காக நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம்? பழைய ஏற்பாட்டில் பாருங்க, ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தாவீதின் ராஜ்யத்தை கட்டும்படி நீங்கள் 1 நாளாகமத்தில் 11ஆம் அதிகாரம் 4 முதல் 6வது வசனங்கள் வரைக்கும் வாசித்து பார்க்கின்ற பொழுது, தாவீது அந்த ஆட்சிக்கு வருகிற நேரத்தில் எபூஸ், எருசலேமுக்கு முதல் பேர் எபூசியர் இருந்தார்கள். அதை தாவீது தான் முதல்ல பிடிச்சான். அது சீயோன் கோட்டை. அவங்க அந்த கோட்டையை பிடிச்சான். அப்போ அந்த எபூஸ், அதுக்கு பேர் எபூஸ். எருசலேமுக்கு முதல் பேர் எபூஸ். எபூசியர்கள் இருந்தார்கள். ஆனா அந்த எபூசியர்கள் என்ன சொன்னார்கள்? தாவீதுனால இந்த கோட்டை என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. குருடரும் சப்பானிகளும் இதை தடுப்பார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். எனவே தாவீது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தான், இந்த கோட்டையை நம்ம பிடிக்க போறோம், எல்லாரும் யுத்தம் பண்ணுவோம். முதலாவது எவன் ஏறுகிறானோ அவன் தான் யாரு? தலைவன். சரியா? அவன் குமாரனகை யோவாப் முந்தி ஏறி அவன் தலைவன் ஆயிட்டான். இந்த யோவாப்பு தான் அவன் தாவீதுக்கு சொந்தக்காரன் தான். ஆனா அவன் தான் ஃபர்ஸ்ட் ஏறினானா. முதல்ல ஓடி போய் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு. ஏன்னா அவன் செயல காட்டுறான் பாருங்க. ஏன்னா அவன் என்ன சொல்றான், அவன் இவங்களை பயம் காட்டுறான். எபூசியர்கள் குருடரும் சப்பானிகளும் தடுப்பார்கள். யார? ஒரு ராணுவத்தை குருடன் சப்பானி தடுக்க முடியுமா? அப்படின்னு அவன் என்ன சொல்றானா, எங்களுடைய ராணுவத்தில் இருக்கிற பலவீனர்களே உங்களை தடுத்துருவாங்க. ஐயா, எங்க ராணுவம் வலிமை மிக்கது, எங்களை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னான். ஆனா தாவீதின் ராஜ்யத்தை கட்டும்படியாக அன்றைக்கு தாவீதோடு கூட இருந்த தைரியமானவர்கள் அதை பிடிச்சாங்க. அதுல ஒருத்தன் இந்த யோவாப். அவன் ஃபர்ஸ்ட், அவன் தான் முதலாளா போனான். அதான் எனவேதான் தாவீது தன்னுடைய ராணுவத்துக்கு ராணுவ தலைவராக இந்த யோவாப்பை நியமித்தான். இவர் தான் ராணுவ தளபதி, ராணுவ அமைச்சர், எல்லாரும் யார் தான்? இந்த யோவாப்பு தான் நியமிச்சான். அது அடுத்த அதே அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அடுத்ததாக தாவீது சொந்த ஊர் பெத்லகேம். இப்ப பெத்லகேம் வந்து பெலிஸ்தீர் கையில இருக்கு. இந்த தாவீதுக்கு பெத்லகேமில் இருக்கிற ஒலிமிக வாசல் இருக்கிற ஒரு கிணற்று தண்ணீரை குடிக்க ஒரு ஆசை. சிலருக்கு சொந்த ஊருக்கு போகும்போது சொந்த ஊர்ல சிலது சாப்பிட ஆசையா இருக்கும். அதே மாதிரி தாவீதுக்கு சொந்த ஊர்ல என்ன குடிக்க ஆசை? தண்ணீர் குடிக்க ஆசை. அந்த ஒளிமுக வாசல் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு அந்த பெத்லகேம், ஏன்னா இவர் வந்து பெத்லகேம், தாவீது வந்து பெத்லகேம்ல பிறந்தவர். இயேசுவும் பெத்லகேம்ல அவர் பிறக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். அப்ப யார் போவா, எனக்கு தண்ணி கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது பாருங்க, இந்த அபிசாய், யோய்தா, பெனாயா ஒரு 3 பேர். இந்த அபிசாய், யோய்தா, பெனாயா இந்த 3 பேர் கொண்டு வந்துட்டான். ஆனா தாவீது அந்த தண்ணீரை குடிக்கல. என்ன சொல்றான் தெரியுமா? என்ன சொல்றானா, தங்கள் ஜீவனை பணையம் வைத்து போயிட்டு வந்தான். அவங்க ரத்தத்தை நான் குடிப்பேனோ, அவங்க ரத்தத்துக்கு சமம். இவன் பெலிஸ்தர் இருக்கிறான், அங்க போனா இவனுக்கு வாழ்வா சாவாதான். யாருக்கு? இந்த 3 பேருக்கும் வாழ்வா சாவா. ஒண்ணு தண்ணி கொண்டு வரலாம், இல்லைன்னா பெலிஸ்தர்களை பிடிச்சு கொலை பண்ணலாம். ஆனால் தங்கள் பிராணனை எண்ணாமல் போயிட்டு கொண்டு வந்தான். தாவீதின் ராஜ்யத்தை கட்டும்படி, தாவீதுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி இந்த 3 பேரும் அந்த செயல்களை செய்தார்கள். இன்றைக்கு தேவ ராஜ்யத்தை கட்டும்படி, தேவனுக்கு விருப்பமானதை செய்வதற்கு நாம் என்ன செய்கிறோம்?
நமக்கு தேவன் செய்ய வேண்டும் என்று நம்ம தேவன்கிட்ட முறையிடுகிறோம். ஆனால் தேவராஜ்யம் கட்டும்படி தேவனுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்பட்டவன் அவன் இருதயத்தில் நான் ஆண்டவருக்காக என்ன செய்வேன், கர்த்தர் எனக்கு செய்த நன்மைக்காக எண்ணத்தை செலுத்துவேன். அப்படி கேள்வி வரும். நான் ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? என் ஆண்டவர் என்னிடத்தில் இதை எதிர்பார்க்கிறார். அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படி நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் என்கிற ஒரு ஆவல், ஒரு வாஞ்சை இருக்கும் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு. நல்லா பார்த்திருக்கிற சபைகள் இன்னைக்கு ஊழியர்கள் லீடர்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு திருச்சபையிலும் 100க்கு 20 பேர் தான் தேவராஜ்யத்துக்காக சபைக்காக உழைக்கிறார்களாம். 100க்கு எத்தனை பேரு? 20 பேர். ஒரு 15% 20%. அப்ப 100 பேர் ஒரு திருச்சபைக்கு வந்தா ஒரு 20 பேர் தான் அந்த சபை வளர்ச்சி அடையணும், அந்த தேவராஜ்யம் கட்டப்படணும், சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், ஆலயம் கட்டப்படணும் என்று வாஞ்சை விருப்பமுடையவர்களா இருக்க. மற்ற 80 பேருக்கு அந்த விருப்பம் கிடையாது. அந்த 80 பேர் வெளியே என்ன பேசுவான்? எதுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், எதுக்கு ஜெபம் பண்ணணும், எதுக்கு ஜெபக்கூட்டம் வைக்க, எதுக்கு சர்ச்சை கட்டணும், எதுக்கு சர்ச்சில் லைட்டு போடணும், எதுக்கு ஸ்பீக்கர் வாங்கணும், இப்படியே கட்டிட்டே இருப்பாங்க, சொல்லிட்டே இருப்பாங்க. இவர்கள் தேவர் ராஜ்யத்தின் வளர்ச்சியில் மேல் வாஞ்சை இல்லாதவர்கள், விருப்பம் இல்லாதவர்கள், விருப்பம் இல்லாதவர்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளும் இந்த சதவீதம் என்பது ஒரு அதிகப்படியான ஒரு சதவீதம். உலகத்தில் சபைகள் லட்சக்கணக்கான பேர் கூடலாம், ஆயிரக்கணக்கான நபர்கள் கூடலாம். ஆனால் தேவராஜ்யம் கட்டப்படணும், திருச்சபை வளர வேண்டும், இயேசுவின் நாமம் உயர்த்தப்படணும், சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு திருச்சபையிலும் விரும்புகிறவர்கள் 100க்கு 15 முதல் 20% வரை தான் இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் அப்படிதான் இருக்காங்க. பிரியமானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட வாஞ்சியோடவர்களா இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கும் பொழுது இந்த 3 பேர் எவ்வளவு துணிச்சலா தங்கள் பிராணனை எண்ணாமல் துணிச்சலா போனான் பாருங்க. அவன் உயிரை நினைக்கல, செத்தாலும் பரவாயில்ல, அப்படிதான் அவனுடைய ஜீவனை நினைக்கல. இதான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது 2 தீமோத்தேயு 1:8 சொல்லும் பொழுது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2-3 வசனம் வாசித்து நம்ம ஜெபிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 1:8. 2 தீமோத்தேயு 1:8. ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, நல்ல கவனி. முதலாவது கர்த்தரை பற்றிய சாட்சி, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். பவுல் சொல்லுகிறார், இந்த இடத்துல 3 காரியத்தை சொல்றாரு. 1, கர்த்தரை பற்றிய சாட்சி. நீ ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும். நீங்க இயேசுவுக்கு சாட்சியார். இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் எனக்கு பரிசுத்த பெற்றவுடன் நீங்கள் எனக்கு சாட்சிகள். அந்த சாட்சிகளா இருக்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் மாற்றையார், இரத்த சாட்சி. இயேசுவுக்காக சாக தயார், அதான் உண்மையான அர்த்தம். நாம இன்னைக்கு அதை வேற மாதிரி மாற்றிக்கொண்டோம். சாட்சினா என்ன? சாட்சி சொல்றப்ப என்னன்னா, ஒருத்தர் சாட்சி சொல்றதை வச்சு நம்ம திருச்சபையில மற்றவங்க எனக்கு இந்த நல்ல நடந்திருக்குன்னு அப்படி மற்றவங்களுக்கு தெரியறதுக்காக நான் கார் வாங்கிட்டேன், நான் வீடு கட்டிட்டேன், நான் அதை செஞ்சிட்டேன், இதை செஞ்சிட்டேன்னு நம்ம சாட்சிகள் ஓடுது. இது சாட்சிகள் அல்ல, கர்த்தரை பற்றிய சாட்சி என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்காக வாழுகிற வாழ்க்கை. நீங்கள் சாட்சி என்று சொன்னால், இந்த உலகத்துல கடவுள் இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு மனிதனை எப்படி அவன் நிரூபிக்க முடியும்? எப்படி நிரூபிக்க முடியும்? உலகத்தை ஒருத்தர் கேட்கிறார், நம்ம பார்த்து கடவுள் எங்க இருக்கிறாரு சொல்லுங்க கேட்கிறாங்க, நம்ம எப்படி சொல்ல முடியும்? என்ன வார்த்தை சொல்ல முடியும்? கடவுள் இருக்கிறார் என்பதற்கு நான் தான் சாட்சி. அல்லேலூயா. என்னை இயேசு ரட்சித்தார். நான் சாக கிடந்தேன், என் வாழ்க்கை அழிய போனது, நான் தற்கொலை செய்ய நினைச்சேன், என் வாழ்க்கையில் எல்லாரும் என்னை கைவிட்டார், அவ்வளவுதான் வாழ்க்கை நினைச்சேன். நான் வியாதியில் இருந்தேன், வாழ்க்கை முடிந்து விட்டதுன்னு நினைச்சேன், மரண எல்லை. ஸ்தோத்திரம். கடந்த நாள் ஒரு மருமகன் சொன்னார் மாமியாரை குறித்து. எங்க மாமியார் செத்துருந்தா கொரோனால 3 நாள்ல செத்துருப்பாங்க, அவ்வளவு மோசமா போயிட்டாங்க, நான் பிழைத்து கொண்டார்கள் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் செத்துருப்பேன், நம்ம சொல்லுமே, நம்ம செத்து அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல புல்லு முளைச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம், வீர வசனம் சொல்லுவோம், கவிதை நடையில பேசுவோம். ஆனா என்ன சொல்ல மாட்டான்? இயேசு என் ஜீவனை காத்தார், என்னை ரட்சித்தார், என் பாவத்தை மன்னித்தார், நான் இன்னைக்கு உயிரோடு இருப்பது இயேசுவால, நான் வாழ்வது இயேசுவால. அல்லேலூயா, அல்லேலூயா.
என்னை இயேசு பிழைக்க வைத்திருக்கிறார். இயேசு உண்மை கடவுள், இன்றைக்கு உண்மையா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லியிருக்கேன் பலமுறை. ஆப்பிரிக்காவில் ஒரு வெள்ளைக்காரன் போய் ஒரு நீக்கிறோ காட்டுக்குள்ள பைபிள் வாசிக்கிட்டு இருக்கும்போது, அடமுட்டால் பைபிள் வாசிக்கிறிய, நவீன உலகம் விஞ்ஞானம் பெருகிவிட்டது, இந்த காலத்தில் போய் பைபிள் வாசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஆப்பிரிக்காவில் இருந்த அந்த கருப்பின மனிதனிடத்துல இருந்து வெள்ளைக்காரன் கேட்டாராம். இவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். உடனே இந்த கருப்பின சேர்ந்த நபர் சொன்னாராம், ஐயா நீங்கள் சொல்றதெல்லாம் எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, ஆனால் நான் யாருன்னு சொல்கிறேன். எங்கள் வம்சம் என்ன தெரியுமா? எங்கள் முன்னோர்கள் மனிதர்களை கொன்று சாப்பிட்டவர்கள், மனித இறைச்சி சாப்பிட்டவர்கள். நாங்களே சிக்கன் சாப்பிட மாட்டோம், மட்டன் சாப்பிட மாட்டோம், பீஃப் சாப்பிட மாட்டோம். நாங்கள் என்னது டைரெக்டாக மேனுக்கு போயிடுவோம். நாங்கள் என்ன போயிடுவோம்? மனிதன்டா டைரெக்டாக போயிடுவோம். மனிதனை சாப்பிட்டவர்கள் எங்கள் முன்னோர்கள். ஆனால் எங்களுக்கு ஒரு உங்களை மாதிரி வெள்ளக்காரங்க தான் ஒரு கிறிஸ்தவ மிஷினரி வந்து பைபிளை கொடுத்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வசனங்களை சொல்லி எங்களை மனுஷனா திருத்தி இருக்காங்க. அப்ப இயேசு உண்மை கடவுள். இயேசு எங்களை விடுதலை, எங்க சமுதாயத்தை, எங்கள் இனத்தை விடுதலையாக்கி இருக்காரு. உண்மையில அப்படி இயேசு வந்து விடுதலை ஆக்கலைன்னா இந்நேரம் எங்க முன்னால இருந்து இந்த இடத்துக்குள்ள நீங்க நிற்க முடியாது. இந்த ஏரியாவில் நீங்க என்றான உடனே நீங்க காலியா இருப்பீங்க, இவ்வளவு நேரத்தில் எங்க வயிற்றுக்குள்ள நீங்க போயிருப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஆள் நடுங்கிட்டே ஓடிட்டானா. இதுதான் சாட்சி. இயேசு மாற்றி இருக்கிறார். ஆமே. இயேசு ஜீவன் உள்ளவர். நீங்க உலகம் முழுதும் இயேசு ஜீவன் உள்ளவராய் கிரியை செய்கிறார். அதான் பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்கிறார், நீ கர்த்தரை பற்றிய சாட்சி குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது வெட்கப்படாத. நான் கட்டப்பட்டிருக்கிறேன். பவுல் ஜெயிலுக்குள்ள இருக்காரு, நான் ஜெயிலுக்குள்ள இருக்கிறேன், கஷ்டப்படுகிறேன், அதை குறித்து வெட்கப்படாதையா? கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு இப்படி நடந்தது நீ எதை பற்றி நினைக்காத, அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும். நீ தைரியமாயிரு. நீ தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. சுவிசேஷத்தை சொல்லு. சுவிசேஷத்தை சொல்லும் போது தீங்கு வரும், எதிர்ப்பு வரும், ஜெயில் வரும், போராட்டம் வரும், எல்லாம் வரும். ஆனா நீ என்ன செய்ய? சுவிசேஷத்தை சொல்லு. பிரச்சனை வருதுன்னு சொல்லி நீ சுவிசேஷம் அறிவிக்கிறத நிறுத்தாத, நீ சொல்லு. ஏன்னா இந்த பவுல் தான் அவருடைய காலத்தில் அவர் என்ன சொல்றாரு, இந்த தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது 4 தலைமுறையினர், அடுத்தடுத்த தலைமுறையினர் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்குரிய ஒரு வசனத்தை இவர் அழகா குறிப்பிடுவார். தீமோத்தேயுவை பார்த்து சொல்றாரு, அநேகருக்கு முன்பாக நீ என்னிடத்தை கேட்டவைகளை மற்றவர்களுக்கு ஒப்பிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷன்ட்ட ஒப்பி. தீமோத்தேயு, நீ என்கிட்ட கேட்ட சுவிசேஷம் எப்படி அறிவிக்கணும்னு கேட்ட, நான் சொன்னேன் உனக்கு. ஆனா நீ அதை என்ன செய்ய? அநேகருக்கு அறிவிக்க, இன்னும் உனக்கு பின்பு அநேகருக்கு அறிவிக்க நீ அநேகரை எழுப்பணும். பவுல் அநேக தீமோத்தேயுக்களை எழுப்பினார் சுவிசேஷம் அறிவிக்க. எங்கள் வேலை என்ன வேலை தெரியும்? ஒரு காலத்துல நாங்க முதல்ல ஆரம்ப காலத்துல சுவிசேஷம் ஊழித்து போவோம். ஸ்தோத்திரம். அந்த காலத்துல சுவிசேஷம் ஊழித்து போகும்போது மாதிரி என்னெல்லாம் ஞாபகம். செங்கோட்டை சொல்றேன், மற்ற ஊர்களை விட்டுருவோம். செங்கோட்டைக்கு வந்த பிறகு 95ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் மட்டும் நான் ஆண்கள் முதல்ல கூட்டு போறது. அதுக்கு பிறகு பெண்கள் ஐக்கியத்துல இருந்து பாசம் அவங்க டீமாக, அதுக்கு பிறகு வேறு இடங்களுக்கு போவாங்க. ஆண்களை நாங்கள் ஆரம்பத்தில் போகும்போது முதல்ல இந்த விக்டர் சார், அவங்க வந்தன்ராஜ் பிரதர், நம்ம அவங்க தயசிங் சார், அவங்க பிள்ளைகள் ஆல்வின் எபான், அப்படி ஜான் ஒரு பெயிண்டர் இருந்தார், வெளியூருக்காரு, அவர் வசனம் எழுதுவார், அவர் வருவார். மறுபடியும் ஒரு இப்போ சக்தி நல்ல ஒரு சார் ஒருத்தர், அவர் தான் அந்த அக்காடின் வாசிப்பார். இவங்க தான் முதல்ல சுவிசேஷம் ஊழியத்துக்கு போயிடும். எல்லா இடத்துக்கும் போயிடும். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் போவோம், நாங்கள் போவோம் எல்லா இடங்களும் போய் சுவிசேஷம். அதுக்கு பேர் என்ன பண்ணோம்? நாங்கள் கற்றுக் கொடுத்தோம் உங்களுக்கு சபையில், திருச்சபையில் விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுத்து, அப்போ மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க, மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லத்தக்க அநேகர்கிட்ட நாங்கள் ஒப்பு கொடுத்துருக்கோம். நாங்க கொஞ்சம் பேரா இருந்ததை இப்போ நூற்றுக்கணக்கான நபர்களாக கற்றுக் கொடுக்கிறோம். இன்னும் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய பேர் இன்னும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நீங்க போய் சொல்லணும். நீங்க சொல்றது மட்டுமல்ல, நீங்க ஒரு ஆளுக்கு சொல்லும்போது அவர் இன்னொரு ஆளுக்கு சொல்றதுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதான் தேவ ராஜ்யமா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பெரிய இவாஞ்சலிஸ்ட் மூலமா உலகத்தில் எழுப்புதல் வராது. இப்படிதான் மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட்ட மக்களை குறித்து ஆராய்ச்சி பண்ண சபைகள் எப்படி வளர்ந்துருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு திருச்சியமும் இப்படி ஊழியம் செய்து அவங்க போய் சொல்றது, அவங்க ஒருத்தர் ரட்சிப்பு நடத்தும் பொழுது அவங்க சுவிசேஷம் அறிவிக்க அவங்கள தட்டி எழுப்புறது, அவங்களை உற்சாகப்படுத்துகிறது, அவங்க போய் அறிவிப்பாங்க. இப்படி சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களை உற்சாகப்படுத்தி இது ஒரு ரிலே ரேஸ், ஒரு தொடர் போட்ட பந்தயம் மாதிரி அடுத்தவன் கையில கொடுத்து என்ன செய்யலாம்? ஒவ்வொருத்தருடைய காலங்கள் முடிவடையும் போது இப்படிதான் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, தேவராஜ்யம் கட்டப்படுகிறது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்கள் காலத்தில், உங்க வாழ்க்கையில நீங்க
சுவிசேஷம் அறிவிக்கணும், இயேசு பற்றி சொல்லணும். நீங்க சொல்றது மட்டுமல்ல, நீங்க சொல்லி யாரை கர்த்தர்களை கொண்டு வரீங்களோ அவர்களும் உங்களை போல சுவிசேஷம் அறிவிக்கணும். ஆமே, அதுதான் தேவராஜ்யம். அப்படிதான் இன்றைக்கு வரைக்கும் திருச்சபை நிலை நிற்கிறது காரணம். ஆமே, ஒரு மனிதனால கிடையாது, ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் கிடையாது, ஒரு பால் பிரகாசத்தினால கிடையாது திருச்சபை, ஒரு மனிதனால அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் இதில் அவர் ஞானமுள்ளவராக இருந்தார். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் தான் ஆரம்ப காலங்கள் திருச்சபையில் நிறுவி அந்த திருச்சபைகள் அவர் சரியா கரெக்டா அதை கொண்டு வந்த நிருபங்கள் பார்த்தீங்க, நிருபங்கள் பாருங்க, அதிக நிருபங்கள் அவர் தான் எழுதியிருக்காரு. ஏன்னா அவர் எழுதின நிருபத்தை தான் கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தர் கரெக்டா பைபிளை கொண்டு வந்தார். மற்றவங்களை எழுதினாலும் கொண்டு வரல, கரெக்டா இவர் தான் ஆண்டவர் வெளிப்படுத்தி சரியா வச்சு திருச்சபை எப்படி இருக்கணும் எல்லாவற்றையும் கரெக்டா கொண்டு வந்தனால இன்றைக்கு வரைக்கும் உலகம் முழுதும் திருச்சபை வளர்கிறது, திருச்சபை நிலை நிற்கிறது. இயேசு நல்லவர். அப்ப நம்முடைய மாற்றங்கள் செயல்களில் ஆண்டவருக்காக நம்ம செய்கிற செயல்கள், உலகத்துக்காக நம்ம எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களுக்கு உதவி செய்கிறோம், பக்கத்து வீட்டுக்கு உதவி செய்கிறோம், எத்தனையோ பேருக்கு எத்தனையோ உதவிகளை செய்கிறோம். இயேசுவுக்காக என்ன செயல் செய்கிறோம்? எளிமை நின்று ஜெபம் பண்ண போகிறோம். யாவரும் எளிமை நிற்போம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றங்கள் வருவதாக நிறைய காரியங்கள் செயல்கள் இருந்தாலும் ஒன்று மட்டும் தான் சொல்லி இருக்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மாற்றங்களை தருகிறார். ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக மாற்றும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, என்னை உணர்வுள்ளவனாக மாற்றும் ஆண்டவரே. எனக்கு ஒரு உணர்வின் ஆவியை தருவீராக, இருதயத்தை உணர்வுள்ள இருதயமாக மாற்றும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, சில நிமிடங்கள் கண்களை மூடி நல்ல ஆண்டவர்கிட்ட பயபக்தியோடு கேளுங்க. ஆண்டவரே என் இருதயம் எப்பொழுதும் உணர்வுள்ள இருதயமாக, ஆண்டவரே உணர்வை தியானிக்கும். ஆண்டவரே உம்மை தியானிக்கணும் நான். ஆண்டவரே உம்முடைய வசனத்தை தியானிக்கணும். உம்முடைய வசனம் என் இருதயத்தில் உணர்வோடு இருக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே உமக்காக செயல் மாற்றங்கள், ஆண்டவருக்காக நம்ம செய்கிற செயல், ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? இயேசுக்காக. இந்த உலகத்துக்கு எத்தனை பேர் செஞ்சு நம்ம ஏமாற்றப்பட்டோம். அதனால என்ன பிரயோஜனம் கிடைச்சது? ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏமாற்றமும் வருத்தமும் வேதனையும் தான் நமக்கு மிஞ்சியது. அந்த ஆண்டவருக்காக செய்யும் பொழுது அதுல சமாதானம் வருது, அதுல ஆசீர்வாதம் வருது. கர்த்தர் உங்களுக்கு பிரயாசங்களை மறந்துவிட அநீதி உள்ளவர்கள். கர்த்தருக்காக ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் பலனை அடையாம இருப்பாங்க. கர்த்தருக்காக செய்கிற செயல்கள் தான் உங்க வாழ்க்கையில மகிமையை கொண்டு வரும். பரலோகத்துல போய் நிற்கும் பொழுது இந்த பூமியில தேவ ராஜ்யத்துக்காக நீங்கள் செய்கிற செயல்கள் நினைவு கூறப்படும். ஆண்டவர் நினைவு கூறுவார். கர்த்தருக்காக நீங்க செய்கிற செயல்கள். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, நல்ல அர்ப்பணிங்க. இந்த இரவு நேரத்தில் தேவ ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக. தேவ ஆவியின் அபிஷேகம் உங்களை நிரப்புவதாக. முதலாவதாக ஆண்டவரே எனக்கு ஒரு உணர்வை தாங்கப்பா, ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு என் புத்தி தெளியணும், என் மனக்கண்கள் திறக்கப்படணும், அந்த ஞானம் வேண்டும் ஆண்டவரே. ஞானம் இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே, ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன் என்று வேதம் சொல்கிறது. ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன். கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார், கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயில் இருந்த அறிவும் புத்தியும் வரும். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயில் நின்று அறிவும் புத்தியும் வரும் என்று நீதிமொழிகள் 2:6 சொல்கிறது. கர்த்தர் ஞானத்தை தருகிறவர். உணர்வின் இருதயம், ஆண்டவரை தேடக்கூடிய உணர்வு, ஆண்டவரை அறியக்கூடிய உணர்வு, கர்த்தருடைய வழிகளில் நடக்கக்கூடிய உணர்வு, எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்கிற உணர்வு, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற உணர்வு, எப்படி ஆராதிக்க வேண்டும் என்கிற உணர்வு ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆண்டவருக்காக நம்ம செய்கிற செயல்கள், ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ள இப்படிப்பட்ட அனுபவங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். இதுதான் ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டவர்கள் இப்படித்தான் எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்வேன் என்று சங்கீதம் 119:34 சொல்கிறது. எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே, அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்வேன். உணர்வு வந்தாதான் வசனத்தை கை கொள்ள முடியும், கர்த்தருடைய வழியில நடக்க முடியும், கர்த்தருடைய பாதையில் நம்ம நடக்க முடியும். ஆண்டவரே ஒரு உணர்வை தாங்கப்பா, ஆண்டவருக்காக எதையும் செய்வதற்கு என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் நல்லா அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. உணர்வை தாங்கப்பா, உம்முடைய வசனங்களை பற்றி கொண்டு முழு இருதயத்தோடு கை கொள்ள உணர்வை தாங்க, உணர்வை தாங்க. உம்முடைய வார்த்தையின்படி நடக்க உணர்வை தருவீராக. உம்முடைய வழிகளில் நடக்க உணர்வை தாங்க, உம்முடைய பரிசுத்த பாதையில் நடக்க உணர்வை தாங்க, விசுவாச பாதையில் நடக்க உணர்வை தாங்க. ஒரு உணர்வின் ஆவியினால நிரப்புங்க. இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புங்க கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறார். ஆண்டவருக்காக நாம செய்ய வேண்டிய ஏதாவது செயல்
மாற்றங்கள் கர்த்தருக்காக நம்ம செயல்கள் செய்யணும். ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டும்படி தாவீது காலத்துல தாவீதுக்கு ஒரு ராஜ்யத்தை கட்டும்படி எத்தனையோ மனிதர்கள் அவங்க பிராணனை கூட நேசிக்காமல் தியாகம் பண்ணி போனாங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே சர்வவல்லமையுள்ள தெய்வமே, எங்கள் பரலோக பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த முந்தாவது ஆராதனை மாலை நேரத்தில் பங்கெடுத்த ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் ஒவ்வொருடைய உள்ளங்களில் பேசி இருக்கிறேன். உணர்வை கொடுங்கப்பா, உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. உம்முடைய வார்த்தை கை கொண்டு உம்முடைய வழிகளில் நடக்க உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பீராக. உம்முடைய பாதையில் நடக்க, உம்மை விசுவாசிக்க உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. ஆண்டவருடைய கிருபை உண்டாக. இயேசுவே மெய்யான தேவன் என்க அந்த உணர்வு புதுசா வர்ற நபர்களுக்கு கொடுங்க கர்த்தாவே. மனக்கண்களை தரப்பீராக. உம்முடைய சத்தியத்தினுடைய நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. உம்முடைய சுவிசேஷத்திற்காக தீங்கு அனுபவிக்கணும். சபை உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அறிவிக்கிறது மட்டுமல்ல, அறிவிக்கப்பட்டு வருகிறவர்கள் மற்றவர்களுக்கும் அறிவிக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறார். தாராளத்தில் பங்கெடுத்த ஒவ்வொருவரின் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க, சமாதானத்தோடு நடத்துங்க. நல்ல ஜீவன் சுகத்தை பலத்தை கொடுங்க. பிரயாணங்களுக்கு கிருபை கொடுங்க. ஆபத்து மிகு விலை காத்துக் கொள்ளுங்க. கையின் பிரயாசங்களில் உயர்வை கொடுப்பீராக. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் என்னென்றைக்கு உண்டாவதாக. சபையை கட்டுங்க ஆண்டவரே. உம்முடைய சபை ஊழியங்களை பெருக செய்யுங்க. சபை ஊழியங்கள் விரிவடையட்டும். கர்த்தர் மகிமையானவைகளை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.